சாப்டர் நம்பர் 5 கேபிட்டல் ஏ. கிரிமினல் கான்ஸ்பைரசினா என்ன? கிரிமினல் கான்ஸ்பைரசி பொறுத்தவரை ஒரு திறந்த இடத்துல சதி திட்டம் தீட்ட முடியாது. இது ஜெனரலான விஷயம். ஓபன் பிளேஸ்ல யாராவது சதி திட்டம் தீட்ட முடியும்னா முடியவே முடியாது. 2015 வால்யூம் 1 லா வீக்லி கிரிமினல் பேஜ் நம்பர் 5. இது ஜேர்னல் செக்ஷன். இது கேவிகே வாசுகி ஜட்ஜி அம்மா கொடுத்த ஒரு அற்புதமான தீர்ப்பு. இது 2015 வால்யூம் 1 லா வீக்லி கிரிமினல் பேஜ் நம்பர் 5. இதுல ப்ரொவிசோர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா கொஸ்டின் இப்படிதான் ரைஸ் பண்றாங்க. ஒரு உடன்படிக்கை தவிர மற்ற உடன்படிக்கை எதுவும் சதி குற்றம் ஆகாது. குற்றம் ஒன்றை செய்வதற்கான ஒரு உடன்படிக்கை தவிர மற்ற எந்த அக்ரிமெண்ட்டும் கான்ஸ்பைரசி என்ற வரையறைக்குள் வராது. செக்ஷன் 120B நாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். சதி குற்றத்திற்கான தண்டனை. சதி குற்றம்னா என்ன? சட்டத்துக்கு முரணான ஒரு செய்கை செய்வது அல்லது சட்ட முரணான வழியில் சட்ட முரணானது அல்லாத ஒரு செய்கை செய்ய உடன்படுவது. சட்டத்துக்கு முரணான ஒரு செய்கை செய்வது சதி. அதே சட்ட முரணான வழியில் சட்ட முரணானது அல்லாத ஒரு செய்கை செய்ய உடன்படுவதும் சதி. இந்த ரெண்டு விஷயங்கள் தான் சொல்றாங்க. அப்ப இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்றாங்க? ப்ரொவிசோல என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு குற்றம் ஒன்றை செய்வதற்கான உடன்படிக்கை தவிர மற்ற நோக்கமா அல்லது மற்ற உடன்படிக்கை தவிர வேற எந்த உடன்படிக்கையும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. குற்றம் செய்வதற்கான உடன்படிக்கை மட்டும்தான் சதி. வேற எந்த உடன்படிக்கையும் சதி என்ற வரையறைக்குள் வராதுன்னு ப்ரொவிசோல சொல்லிட்டாங்க. எக்ஸ்பிளனேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க? சட்டமுரணான அந்த செய்கை அத்தகைய உடன்படிக்கையின் இறுதி நோக்கமா அல்லது நோக்கத்திற்கு இடைவிளைவானதாக இடையில ஏற்படக்கூடியதாக என்பதுதான் முக்கியமானது. அப்ப சட்டமுரணான அந்த செய்கையை பொறுத்தவரை அத்தகைய உடன்படிக்கையின் இறுதி நோக்கமா அல்லது அந்த நோக்கத்திற்கு இடைவிளைவானதாக என்பது முக்கியமானதாகும். சதி குற்றத்துக்கான தண்டனை இதையும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துட்டோம். இருந்தாலும் ஒருவரி செய்திகளாக 2 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட ஒரு கால அளவுக்கு கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படக்கூடிய ஒரு குற்றத்தை செய்வதற்கான சதியில் பங்கு கொள்ளுகிற ஒவ்வொருவரும் சரி, அந்த சதி குற்றத்துக்கு தனிப்பட்ட வகையில் தண்டனை இல்லாத பொழுது அத்தகைய குற்றத்திற்கு உடந்தையா இருந்தது போன்றே அவர் தண்டிக்கப்படுதல் வேண்டும். செப்பரேட்டா செக்ஷன் கிடையாது. பீனல் செக்ஷன் இல்லைன்னு சொன்னா அதுக்கு அபேட்மெண்ட் உடந்தையா இருக்கிறது. அப்ப அபேட்மெண்ட்டுக்கு என்ன செக்ஷனோ அதற்கு எவ்வளவு தண்டனையோ அதே அளவு தண்டனை கொடுக்க முடியும். அப்ப 2 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு தண்டனை அளித்து தீர்ப்பளிக்கக்கூடிய வழக்குகள், அது டெத் சென்டென்ஸா இருக்கலாம், லைஃபா இருக்கலாம். அப்ப மரண தண்டனை, ஆயுள் சிறை தண்டனை அல்லது 2 ஆண்டுகள் அதற்கு மேற்பட்ட ஒரு கால அளவுக்கு கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படக்கூடிய ஒரு குற்றம். கடுங்காவல் ரிகரஸ் இம்ப்ரெஸ்மென்ட் அர்த்தம். சிம்பிள் இம்ப்ரெஸ்மென்ட் கிடையாது. வெறுங்காவல் சிறை தண்டனை கிடையாது, கடுங்காவல் சிறை தண்டனை. இது போன்ற தண்டனைகளை கொடுத்து தண்டிக்கப்படத்தக்க ஒரு குற்றத்தை செய்வதற்கான குற்றமுறை சதி அல்லாத வேறு குற்றமுறை சதியில் ஒரு ஆள் பங்கெடுத்துக்கிறார். அவருக்கு 6 மாத கால அளவுக்கு சிறை தண்டனை, நாட் எக்ஸீடிங் 6 months, 6 மாதங்களுக்கு மேற்படாத அளவிற்கு சிறை தண்டனை. அப்படின்னா 6 மாசம் வரையும் ஜெயில் தண்டனை கொடுக்கலாம். ஆர் ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். இதுதான் சாப்டர் நம்பர் 5A. இப்போ 120A என்ன, 120B என்ன? 120Aவுக்கு 2 விஷயங்கள் இருக்கணும். ஒன்று, சட்டத்துக்கு முரணான ஒரு செய்கை செய்யணும், அல்லது சட்ட முரணான வழியில் அது சட்ட முரணானது இல்லாத ஒரு செய்கை செய்ய உடன்படுவது. அக்ரீடு டு டூ சோ. ப்ரொவிசோல என்ன சொல்றாங்க? ஒரு குற்றம் ஒன்றை செய்வதற்கான ஒரு உடன்படிக்கை தவிர மற்ற எதுவுமே சதி குற்றம் ஆகாது. அப்போ ஒரு குற்றத்தை செய்யறதுக்குன்னு 2 பேரும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக்கிறாங்க, அது மட்டும்தான் சதி. சாப்டர் நம்பர் 6 121. சாப்டர் நம்பர் 6ஐ பொறுத்தவரை offenses against the state, அரசுக்கு எதிரான குற்றங்கள். under section 121
இந்திய அரசுக்கு எதிராக போர் தொடுத்தல் அல்லது போர் தொடுக்க முயலுதல் அல்லது போர் தொடுப்பதற்கு உடந்தையாக இருத்தல். இவரே நேரா பிரச்சனை பண்றாரு, அல்லது பிரச்சனை செய்வதற்கு உடந்தையா இருக்கிறாரு, அல்லது பிரச்சனை செய்வதற்கு முயற்சி பண்றாரு. அப்ப இந்திய அரசுக்கு எதிராக போர் தொடுத்தல் அல்லது போர் தொடுக்க முயலுதல் அல்லது போர் தொடுப்பதற்கு உடந்தையாக இருத்தல். waging or attempting to wage war of abetting waging of war against the government of India. இந்திய அரசுக்கு எதிராக போர் தொடுக்கும் அல்லது போர் தொடுக்க முயலுகின்ற அல்லது போர் தொடுப்பதற்கு உடந்தையாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் மரண தண்டனையோ அல்லது ஆயுள் தண்டனையோ விதித்து தண்டிக்கப்பட வேண்டும். அதோடு மட்டுமின்றி பிளஸ் ஃபைன். இந்த விஷயங்கள் செக்ஷன் 121 பொறுத்தவரை செடிஷன் என்று சுருக்கமாக கூட சொல்லுவாங்க. இது அப்ப 124 தான் இதை பற்றி ரொம்ப டீப்பா இருக்கும். 124A நம்முடைய மத்திய அரசாங்கம் அதற்கு எதிராக ஏதேனும் போர் தொடுத்தால் அது உள்நாட்டு சக்திகளாக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டு சக்திகளாக இருக்கலாம். அப்ப அந்நிய நாட்டு சக்திகள் பெரிய பெரிய யுத்த குழுக்கள்லாம் இருக்கிறாங்க, தீவிரவாத அமைப்புகள்லாம் இந்திய அரசுக்கு எதிராக போர் தொடுக்கிறாங்க. லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது, ISIS இந்த மாதிரி தீவிரவாத அமைப்புகள், உள்நாட்டில் இருக்கக்கூடிய அசாம் தீவிரவாதிகள், அசாம்ல செயல்படக்கூடிய உல்ஃபா தீவிரவாதிகள், பஞ்சாப்ல இருக்கக்கூடிய காலிஸ்தான் தீவிரவாதிகள், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், ஆந்திராவில் இருக்கக்கூடிய நக்சல் பாரிகள், மக்கள் யுத்த குழுக்கள் என்று சொல்கிறார்கள். இவர்களுடைய செயல்பாடுகள் அரசுக்கு எதிரான போர் தொடுத்தல் தான், குற்றம் தான். ஆனா செக்ஷன் 121 கேபிட்டல் E 121 கேபிட்டல் E அண்டர் செக்ஷன் 121 தண்டிக்கப்படத்தக்க குற்றங்களை செய்ய சதி. 121 என்ன சொல்றாங்க? அரசுக்கு எதிராக போர் தொடுத்தால் அந்த நபர்களுக்கு மரண தண்டனை அல்லது தூக்கு தண்டனை பிளஸ் ஃபைன். அரசுக்கு எதிராக போர் தொடுக்க முயற்சி பண்ணாலும் அதே தண்டனை தான். அரசுக்கு எதிராக போர் தொடுப்பதற்கு யாராவது உடந்தையாக இருக்கிறார், அதுக்கும் அதே தண்டனை தான் சொல்றாங்க. ஒண்ணு தூக்கு தண்டனை, கேபிட்டல் பனிஷ்மெண்ட், அல்லது ஆயுள் தண்டனை. இந்த ரெண்டு தண்டனைல ஏதாவது ஒன்று கொடுத்தால் பிளஸ் ஃபைன், ஃபைனும் சேர்த்து போட வேண்டும். இங்க செக்ஷன் 121 கேபிட்டல் ஏவுல சொல்றாங்க, செக்ஷன் 121 படி தண்டிக்கத்தக்க குற்றம் அந்த குற்றங்களை செய்வதற்கு சதி செய்தல், conspiracy to commit offenses punishable by section 121. அப்ப இந்தியாவுக்குள்ள அல்லது இந்தியாவிற்கு வெளியிலோ செக்ஷன் 121 படி தண்டிக்கப்படத்தக்க குற்றங்களில் யாராவது சதி செய்யறாங்க அல்லது மத்திய அரசு மாநில அரசுக்கு எதற்கேன குற்ற வன்முறை மூலமாக ஒரு பெரிய அச்சத்தை, பேரச்சத்தை விளைவிக்க முயற்சி பண்றாங்க, அவர்களுக்கு ஆயுள் சிறை தண்டனை அல்லது 10 ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படும். பிளஸ் ஃபைன் வந்துடும் எப்பவுமே. அப்ப இந்த பிரிவின்படி சதி குற்றத்திற்கு அதை தொடர்ந்து செய்கை அல்லது சட்டமுரணான விடுகை எதுவும் நிகழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. To constitute a conspiracy under this section, it is not necessary that any act or illegal omission shall take place in pursuance thereof. அப்ப இந்த சட்டப்பிரிவு செக்ஷன் 121 கேபிட்டல் ஏல சொல்றாங்க, இதன்படி ஒரு சதி குற்றத்திற்கு அதை தொடர்ந்து செய்கை அல்லது சட்டமுரணான விடுகை எதுவும் நிகழ வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. 121 சொல்றாங்க, அரசுக்கு எதிராக போர் தொடுத்தால் தண்டனை, தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை. இந்த ரெண்டு தண்டனைகளில் ஏதாவது ஒன்று கொடுத்து பிளஸ் ஃபைன் போடுவாங்க. அல்லது போர் தொடுக்க முயற்சி பண்ணாலும் அல்லது அந்த போர் தொடுப்பதற்கு உடந்தையாக இருந்தாலும். ஆனா 121A சொல்றாங்க, இந்த 121 சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு சதி திட்டம் தீட்டுறாங்க பாருங்க. கனடால உட்கார்ந்துட்டு இந்தியாவில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட பேசுவார், நீங்க இந்திய அரசுக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டும், உங்களுக்கு பண உதவி, ஆயுத உதவி, எல்லா உதவியும் வந்து சேருன்னு சொல்றாரு. ரயில்வே ஸ்டேஷன்ல குண்டு வைங்க, விமான நிலையத்துல குண்டு வைங்க, பொதுமக்கள் கூடும் இடங்களில் குண்டு வைங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த திட்டம் வெளியிலிருந்து ஒருத்தர் வந்து போன் மூலமாக கூட
இந்த திட்டத்தை தீட்டுறார், இதுக்கு பேர் சதி திட்டம். அவருக்கு தண்டனை. ஏன் என்று சொன்னால் அந்த தண்டனைகளை பொறுத்து. அப்ப ஆயுள் சிறை தண்டனை அல்லது 10 ஆண்டுகள் சிறை தண்டனை இதனுடன் சேர்த்து அபராதம் விதிக்கப்படும். ஆனா செக்ஷன் 122 இந்திய அரசுக்கு எதிராக போர் தொடுத்தல். அப்ப இந்திய அரசுக்கு எதிராக போர் தொடுக்கும் உட்கருத்தோடு ஒரு ஆயுதங்களை திரட்டுகின்ற பொழுது, எதுக்கு இந்த துப்பாக்கி வாங்குறீங்க? இந்தியாவுக்கு எதிராக சண்டை போடுங்க. இந்தியன் மிலிட்டரி வந்தா நாங்க சண்டை போடுவோம். ஒரு மாநில போலீசார் வந்தா அவங்களை எதிர்த்து சண்டை போடுவதற்கு. எதற்கு இந்த கன்னு வாங்குறீங்க, பிஸ்டல் வாங்குறீங்க, இந்த அம்யூனிஷன்ஸ், வெடிபொருட்கள், வெடிபொரு அந்த தளவாடங்கள்லாம் எதுக்கு வாங்குறீங்க? அது வாகனங்களாக கூட இருக்கலாம், ராக்கெட் லான்ச்சரா இருக்கலாம். அப்ப இந்திய அரசுக்கு எதிராக போர் தொடுக்கும் உட்கருத்தோடு ஆயுதங்களை திரட்டுதல், collecting arms etc with the intention of waging war against the state government of India. அப்ப இந்திய அரசுக்கு எதிராக போர் தொடுக்கும் எண்ணத்தோடு ஒரு ஆட்களை திரட்டுதல். வேலையில்லா பட்டதாரிகள்லாம் ஒன்றிணைப்பாங்க. அவங்களுக்கு மூளை சலவை செய்யப்படும், பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. கேட்டா ஜனநாயக நாடுன்னு சொல்றாங்க, படிச்சுட்டு பல கோடி பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க. இங்க என்ன ஜனநாயகம்? இது என்ன கவர்மெண்ட்? நமக்கான தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதம் அளிக்காத ஒரு அரசாங்கம் ஒரு அரசாங்கமா? அந்த அரசுக்கு எதிராக நம்ம போர் தொடுப்பது இல்லையா? பேங்கை கொள்ளடிக்கணும், பேங்கை எரிக்கணும், அரசு கட்டிடங்களை அழிக்கணும், அரசு பதவியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை கொலை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் தீட்டுவதற்காக வேலையில்லா பட்டதாரிகளை இன ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக, தத்துவ ரீதியாக இவர்கள் எல்லாம் ஒன்று திரட்டுவது. எதற்காக? இந்திய அரசுக்கு எதிராக போர் தொடுக்கும் எண்ணத்தோடு ஒரு ஆட்கள் திரட்டுவது, ஆயுதங்களை திரட்டுவது, வெடி மருந்துகளை திரட்டுவது. போர் தொடுக்க தயார் செய்கிற ஒருவர், அவருக்கு ஆயுள் தண்டனை அல்லது 10 ஆண்டு கால சிறை தண்டனை, ஆயுள் தண்டனை அல்லது 10 ஆண்டு கால அளவுக்கு மேற்படாத சிறை தண்டனை. 14 வருஷம் கொடுக்க முடியுமா? முடியாது. இந்த இடத்துல 12 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்க முடியுமா? முடியாது. குற்றம் நிரூபிக்கப்பட்டாலும் கூட கொடுத்தா ஆயுள் தண்டனை கொடுங்க, இல்ல 10 வருஷத்துக்குள்ளதான் கொடுக்க முடியும், 10 வருஷத்துக்கு மேல கொடுக்க முடியாது. பிளஸ் ஃபைன். அப்ப அரசுக்கு எதிராக போர் தொடுப்பதற்காக ஆட்களை திரட்டினாலோ, ஆயுதங்களை திரட்டினாலோ, அல்லது வெடிமருந்தை திரட்டினாலோ, அரசுக்கு எதிராக போர் தொடுக்க தயார் செய்கிற ஒருவர் பிரிப்பரேஷன்ல இருக்கிறார். செக்ஷன் 122 பொறுத்தவரை பிரிப்பரேஷன் இஸ் அலோன் கிரைம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல 392 அதான் சொல்றாங்க. 4 பாயிண்ட்ஸ் இன் கிரிமினல் லால நம்ம படிச்சிருக்கிறோம். மென்சரியா என்று சொல்லக்கூடிய இன்டென்ஷன் இருக்க வேண்டும், பிரிப்பரேஷன் இருக்க வேண்டும், தயார் நிலையில் இருக்க வேண்டும். ஒருவரிடம் சண்டை போடுவதற்கு நமக்கு உள் மனம் உள் எண்ணம் இருக்க வேண்டும். சண்டை போடுவதற்காக ஒரு அயன் ராடோ, ஊடன் லாக் என்று சொன்னால் மரத்தடி, மரத்திலான தடி, கட்டை, இப்படி ஏதாவது பொருட்களை நம்ம ரெடியா வச்சிருக்கணும். அவர்கிட்ட சண்டை போட போறோம், அவரை அடிக்கணும், அவரை தாக்கணும் அப்படின்ட்டு நம்ம தயாரா வைத்திருப்பது பிரிப்பரேஷன். நம்ம யாரை அடிக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு இருக்கிறோமோ அந்த நபர் வருகின்ற பொழுது அவர்கிட்ட சண்டை போடுறோம், அது அட்டெம்ப்ட். சண்டை போட்டு முடிச்சு அவருடைய கையோ அல்லது காலையோ அல்லது தலையோ மண்டையோ அடிச்சு உடைச்சிடுறாங்க, அது கமிஷன் டன் ஆகி போச்சு. அப்ப இன்டென்ஷன் இருக்கணும், மென்சரியா இருக்கணும், பிரிப்பரேஷன் இருக்கணும், அட்டெம்ப்ட் இருக்கணும், கமிஷன் இருக்கணும். இந்த 4ம் சேர்ந்தால்தான் அது ஒரு குற்றம். சில நேரங்களில் இந்த 4 பாயிண்ட்டும் 4 பாயிண்ட்ஸ் இன் கிரிமினல் லா என்று சொல்லக்கூடிய இந்த 4 விஷயங்களில் இன்டென்ஷன் இருக்குது, பிரிப்பரேஷன் இருக்குது, அட்டெம்ப்ட் கிடையாது, கமிஷன் டன் ஆகலை, செகண்ட் ஸ்டேஜ்ல மட்டும் இருக்குது. இது குற்றமான குற்றம் தான். எந்த விதத்தில் குற்றம்? அப்ப ஐபிசில எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? செக்ஷன் 122 சொல்றாங்க. அரசுக்கு எதிராக போர் தொடுப்பதற்காக நீங்க ஆட்களை திரட்டினாலே குற்றம், வெடிமருந்துகளை திரட்டினாலே குற்றம், ஆயுதங்களை திரட்டினாலே குற்றம். நீங்க அட்டெம்ப்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, கமிஷனை முழுமையா டன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த கேள்வியை
திரும்ப திரும்ப கேட்கிறாங்க சார். நெடுஞ்சாலையில, நடு ரோட்ல, நெடுஞ்சாலையில நீங்க கொள்ளையடிக்கணும்னு அவசியம் கிடையாது. கொள்ளையடிப்பதற்காக நின்று கொண்டு இருந்தாலே போதும், ப்ரிப்பரேஷன் இருந்தாவே போதும். பொதுமக்கள் யாரையும் வழிமறிச்சு மிரட்டி நீங்க கொள்ளையடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுவே குற்றம் சொல்லிட்டாங்க. அதை போலதான் 122 அண்டர் செக்ஷன் 123 அந்த போர் தொடுக்கும் திட்டத்திற்கு வசதி செய்யும் எண்ணத்துடன் மறைத்தல், கன்சீலிங் வித் இன்டென்ட் டு ஃபெசிலிட். அப்ப ஃபெசிலிட்டேட் டிசைன் டு வேஜ் வார். இந்திய அரசுக்கு எதிராக ஒருவர் போர் தொடுக்கும் ஒரு திட்டம் இருப்பதை ஒரு செய்கை மூலம் அல்லது சட்டமுரணான விடுகை மூலம் மறைப்பதன் மூலம் அத்தகைய போர் தொடுப்பதற்கு வசதி செய்து தருபவர் அவருக்கு 10 ஆண்டு வரை நீடிக்கக்கூடிய சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படுதல் வேண்டும். அரசுக்கு எதிராக போர் தொடுக்கிறாங்க. அப்ப போர் தொடுக்க ஒரு இளைஞர் படை வந்திருக்கிறாங்க. அப்ப இந்திய அரசுக்கு எதிராக போர் தொடுக்க ஒரு திட்டம் உங்ககிட்ட இருக்குது. அதை ஒரு செய்கை மூலமாகவோ அல்லது சட்டமுரணான விடுகை மூலமாகவோ மறைப்பதன் மூலம் அத்தகைய போர் தொடுப்பதற்கு வசதி செய்து தருபவர் யார் ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறாரோ அவருக்கு. நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல கொண்டு வைங்க, பரவாயில்ல பாத்துக்கலாம். என்னுடைய கரும்பு தோட்டத்துல மோட்டார் ஷெட் இருக்கு, அங்க நீங்க ஸ்டே பண்ணீங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து உடந்தையா இருக்கிறாரு. அந்த குற்றம் செய்வதற்கு ஆதரவு தருகிறார். அவருக்கு 10 ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய ஒரு சிறை தண்டனை. இந்த இடத்துல தான் சொல்றாங்க சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் பற்றி ஒரு அற்புதமான தீர்ப்பு. ஒரு சூழ்நிலை சான்றை வைத்துக் கொண்டு ஒருவரை தண்டிக்க முடியுமானா முடியும். அப்ப அந்த சூழ்நிலை சான்று எப்படி இருக்க வேண்டும்? சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் எப்படி இருக்க வேண்டும்? செயின் ஆஃப் லிங்கா இருக்க வேண்டும். அப்ப சூழ்நிலை சான்று என்பது அனைத்து சூழ்நிலைகளையும் இணைந்து ஒரு முழுமை பெற்ற சங்கிலி தொடர் போன்று இருக்க வேண்டும். அந்த சங்கிலி தொடரில் முக்கியமான இணைப்பு இல்லாமல் போனால் சதி என்பது நிரூபிக்கப்பட்டதாக சொல்ல முடியாது. செயின்னா என்ன அர்த்தம்? ஒரு ரிங்ல இன்னொரு ரிங்கு கனெக்ட் ஆயிருக்கும், அந்த ரிங்ல இன்னொரு ரிங்கு கனெக்ட் ஆயிருக்கும். இதுதான் செயின் ஆஃப் லிங்க். அதுல ஏதாவது ஒரு இடத்துல கட் ஆயிடுச்சுன்னா அது கிரிமினல் கான்ஸ்பைரசி என்ற வரையறைக்கும் வராது. சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி மருத்துவக் கல்லூரி மாணவர் பொன்னாவரசு படுகொலை, ஐ விட்னஸ் யாருமே கிடையாது. அந்த கொலை நடக்கின்ற பொழுது நேரில் பார்த்த சாட்சிகள் யாருமே கிடையாது, ஐ விட்னஸ் கிடையாது, அக்கௌண்ட் ஆஃப் ஐ விட்னஸஸ் இல்லை. சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் தான். அதை வச்சு என்ன பண்றாங்க? கடலூர் கோர்ட் ஆஃப் செஷன் வந்து ரெட்ட ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க, தண்டனை கொடுத்துட்டாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் அக்யூட்டல் பண்றாங்க. எந்த கிரவுண்ட்ல? செயின் ஆஃப் லிங்க் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு 10 ஆண்டுகள் கழிச்சு உச்ச நீதிமன்றம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கடலூர் செஷன்ஸ் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு சரியானது, அது செல்லும் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சில முக்கியமான சூழ்நிலைகளை, அதுவும் வந்து ஒரு கல்வி நிறுவனங்கள்ல இது போன்ற சூழ்நிலை ஏற்படுச்சுன்னா எதிர்கால சந்ததி உள்ள இளைஞர்கள் மாணவர்கள் எப்படி வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிக்க முடியும்? இந்த கேஸ் அப்படியே சாதாரணமா விட்டுற முடியாதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அங்க செயின் ஆஃப் லிங்க் பாக்குறாங்க, செக்ஷன் 8 அங்கதான் பாக்குறாங்க. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 8 பாக்குறாங்க. ஒரு சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பு அந்த சூழ்நிலை என்ன, நடந்த பிறகு அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது, சண்டை போட்ட பிறகு சில பேருக்கு உடம்பு நடுக்கும், பதற்றம், ஸ்வெட்டிங் இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இதை வைத்து ஒருவரை தண்டிக்கலாம்னு சொல்லி தான் தண்டனை கொடுத்தாங்க. அததான் சொல்றாங்க 2006 வால்யூம் 2 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 953. அப்ப செயின் ஆஃப் லிங்கை பொறுத்தவரை, சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸை பொறுத்தவரை செயின் ஆஃப் லிங்க் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதுல ஒரு சங்கிலி தொடரை போட்டு இருக்க வேண்டும். அந்த சங்கிலி தொடரில் முக்கியமான இணைப்பு இல்லாது போனால் அது சதி என்பது நிரூபிக்க முடியாது. செயின் ஆஃப் லிங்க் கரெக்டா இருந்தாதான் சதி திட்டம் என்ற வரையறைக்குள் வரும். இதை பொறுத்தவரை சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் தான் பொருந்தும். 2006 வால்யூம் 2 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 953 மிக முக்கியமான வழக்கு. அண்டர் செக்ஷன் 124 சட்டப்பூர்வமான அதிகாரம் எதையும் செய்வதை, சட்டப்பூர்வமான அதிகாரம் எதையும் செலுத்துவதை கட்டாயப்படுத்தும் அல்லது தடைப்படுத்தும் உட்கருத்துடன் குடியரசுத் தலைவர், ஆளுநர் முதலியவர்களை தாக்குதல், அசால்ட்டிங் பிரசிடென்ட், கவர்னர் எக்ஸெட்ரா வித் இன்டென்ட் டு கம்பல் ஆர் ரெஸ்ட்ரைன் தி எக்ஸர்சைஸ் ஆஃப் எனி லாஃபுல் பவர். அப்ப இந்திய குடியரசுத் தலைவரின் அல்லது ஒரு மாநிலத்தில் செயல்படுகின்ற மாநில ஆளுநரினுடைய சட்டப்பூர்வமான அதிகாரங்களை தடை செய்கிற ஒருவருக்கு 7 ஆண்டுகள் வரையில் சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படுவார்.
பிளஸ் ஃபைன். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை அவர் செய்ய போறாரு. அந்தந்த மாநில கவர்னர் அவருடைய பணிகளை அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை செயல்படுத்துகின்ற பொழுது அதை தடை செய்கிற ஒருவருக்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். அண்டர் செக்ஷன் 124A செடிஷன். இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சட்டப்படி நிறுவப்பெற்ற ஒரு அரசினை ஒரு எழுத்து மூலமாக, சொல் மூலமாக, சைகை மூலமாக அல்லது பார்க்கக்கூடிய சாதனங்கள் மூலமாக அல்லது வேறு வகையில் வெறுப்புக்கு அல்லது அவமதிப்புக்கு உள்ளாகிற அல்லது அரசுக்கு எதிராக அதிருப்தியை கிளறுகிற ஒருவர், அதிருப்தி ஏற்படுத்தணும் அரசுக்கு எதிராக, இந்த கவர்மெண்ட் சரியில்லைன்னு சொல்லணும், இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பாக வெறுப்பு உண்டாக்கணும், இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பாக அவமதிப்பை உண்டாக்க வேண்டும். அது எழுத்துப்பூர்வமா இருக்கலாம், வாய்மொழியாக சொல் மூலமாக இருக்கலாம், அல்லது சைகை மூலமாக இருக்கலாம், அல்லது பார்க்கக்கூடிய சாதனங்கள் விசிபிள் ரெப்ரசன்டேஷனாக இருக்கலாம். இது போன்ற காரியங்களை ஒரு அரசுக்கு எதிராக ஒருவர் செய்கின்ற பொழுது அது மத்திய அரசாங்கமா இருக்கலாம் அல்லது மாநில அரசாங்கமா இருக்கலாம். இந்த அரசாங்கம் எப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம். அப்ப செடிஷன் யார் பண்றாரு? அரசு துரோகம், ராஜ துரோகம் யார் பண்றாரு? இது போன்ற காரியங்கள் சட்டப்படி நிறுவப்பெற்ற அரசினை எழுத்து மூலமாக, சொல் மூலமாக, சைகை மூலமாக அல்லது பார்க்கக்கூடிய சாதனங்கள் மூலமாக அல்லது வேறு வகையில் வெறுப்புக்கு அல்லது அவமதிப்புக்கு உள்ளாக்குற அல்லது அரசுக்கு எதிராக அதிருப்தியை கிளறுகிற ஒருவர், அந்த நபருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கலாம், அபராதம் சேர்த்துதான் போடுவாங்க, அல்லது 3 ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய சிறை தண்டனையுடன் அபராதம் சேர்த்து தண்டிக்கப்படுவார், அல்லது அபராதம் மட்டும் விதித்து தண்டிக்கப்படலாம். இதுலதான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசுறாரு. பொதுக்கூட்டம், மதுரை திருமங்கலம் பொதுக்கூட்டம், ஒரு கட்சி தலைவர் பேசுறாரு, அவர் பிடிச்சு கைது செய்யறாங்க. ஏறக்குறைய 573 நாட்கள், 76 நாட்கள் வரை சிறையில் இருக்கிறாரு. வழக்கு அண்டர் செக்ஷன் 124B செடிஷன், ராஜ துரோகம், அரசு துரோகம் என்று சொல்கிறார்கள். இந்த அரசுக்கு எதிராக நீங்கள் பொதுக்கூட்டத்தில் பேசிய பேச்சு, சட்டப்படி நிறுவப்பெற்ற அந்த அரசனை எழுத்து மூலமாக நீங்கள் மேடை பேச்சின் மூலமாக, சொல்லின் மூலமாக இந்த அரசுக்கு துரோகம் பண்ணிருக்கிறீங்க, ராஜ துரோகம் பண்ணிருக்கீங்க. அதாவது அரசு துரோகம், ராஜ துரோகம் ரெண்டு ஒரே அர்த்தம் தான். செடிஷன் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அரசுக்கு எதிராக நீங்க வெறுப்பை மக்கள் மத்தியில் விதைத்திருக்கிறீர்கள், அரசுக்கு எதிராக அவமதிப்பு நீங்க உள்ளாக்குகிற ஒரு செயலை செய்திருக்கிறீர்கள். அப்ப அரசுக்கு எதிராக அதிருப்தியை கிளறுகிற ஒருவர், அந்த பணியை நீங்க செய்திருக்கீங்க. பொதுக்கூட்டம் போட்டு பேசி நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பா நீங்க சவால் விட்டுருக்கீங்க, மாநில அரசாங்கத்துக்கு எதிர்ப்பா சவால் விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்றாங்க. போட்டோஸ் ஆக்ட், அதன் பிறகு பொட்டா சட்டம். அப்ப இந்த 124A இதுதான் வரும். இதுல ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க. Whoever by words either spoken or written or by signs or by visible representation or otherwise brings or attempts to bring into hatred or contempt or exercise or attempts to excite disaffection towards the government established by law in India shall be punished with imprisonment for life, to which the fine may be added, or with imprisonment which may extend to 3 years, or which fine may be added, or with fine. இதுல எக்ஸ்பிளனேஷன் 1, 2, 3 கொடுத்திருக்கிறார்கள். விளக்கம் 1ஐ பொறுத்தவரை the expression disaffection, disaffection என்ன அர்த்தம்? அதிருப்தி. சாட்டிஸ்பாக்சன்னா திருப்தின்னு சொல்றோம், டிஸ்அஃபெக்ஷன்னா அதிருப்தி. அஃபெக்ஷன்னாவே ஒரு பற்று, டிஸ்அஃபெக்ஷன்னா அதிருப்தி, பற்றின்மை அல்லது அதிருப்தி. அப்ப அதிருப்தி என்றும் சொல் துரோகத்தையும் பகை உணர்ச்சிகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கும். டிஸ்அஃபெக்ஷன் includes disloyalty and all feelings of enmity. துரோகத்தையும் பகை உணர்ச்சிகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கும். Disloyalty and all feelings of enmity. Disloyalty என்று சொன்னால் துரோகம், and all feelings of enmity என்று சொன்னால் பகை உணர்ச்சிகள். இதை எல்லாவற்றையும் உள்ளடக்கியதுதான் டிஸ்அஃபெக்ஷன் என்று சொல்லக்கூடிய அதிருப்தி. இது எக்ஸ்பிளனேஷன் 1. எக்ஸ்பிளனேஷன் 2ல சொல்றாங்க, ஒரு வெறுப்பையோ அவமதிப்பையோ அல்லது அதிருப்தியையோ கிளறாமல் அரசு எடுக்கும் நடவடிக்கைகளை
சட்டப்பூர்வமான முறைகளில் மாற்றம் செய்யும் நோக்கத்துடன் அவற்றிற்கு கண்டனம் தெரிவிக்கும் விளக்க உரைகள் இப்பிரிவின் கீழ் ஒரு குற்றம் ஆகாது. அரசுக்கு எதிராக எதிர்கட்சிகள்லாம் பொதுக்கூட்டம் போட்டு பேசுறாங்க. அந்த சட்டப்பூர்வமான முறைகள்ல வந்து மாற்றம் செய்யும் நோக்கத்தோடு அவற்றுக்கு சென்சர் பண்றாங்க, அவற்றுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விளக்க உரைகள் இந்த பிரிவின் கீழ் ஒரு குற்றம் ஆகாது. எக்ஸ்பிளனேஷன் 2ல மத்திய அரசாங்கம் அல்லது மாநில அரசாங்கம் ஒரு சட்டத்தை ஏற்றாங்க. அந்த சட்டத்தின் வாயிலாக இப்படியெல்லாம் நடக்கிறது, இதெல்லாம் துரோகம் அப்படின்னு சொல்லி கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்கட்சியினர். அப்ப எதிர்கட்சிகள் இது போன்ற சட்டப்பூர்வமான முறைகளில் இதில் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஏற்றப்பட்ட அந்த சட்டத்திற்கு எதிராக அல்லது செயல்படுகின்ற அந்த அரசுக்கு, மத்திய அரசாக இருக்கலாம் அல்ல மாநில அரசாக இருக்கலாம், அவற்றுக்கு எதிராக கண்டனம் தெரிவிக்கும் விளக்க உரைகள் இந்த பிரிவின் கீழ் ஒரு குற்றமே கிடையாது. எக்ஸ்பிளனேஷன் 2ல சொல்லிட்டாங்க. The comments expressing disapprobation of the measures of the government with a view to obtain their alteration by lawful means without exciting or attempting to excite hatred, contempt or disaffection do not constitute an offense under this section. அப்ப ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்கட்சி மீட்டிங் போட்டு பேசுறாங்க. அது எதுக்கு விளக்க உரை எதுக்காக பேசுறாங்க? ஒரு சட்டம் கொண்டு வந்திருந்தால் அந்த சட்டத்துல மாற்றம் கொண்டு வாங்க, அப்படின்லாம் நீங்க செயல்படுகிற உங்க செயல்பாடு சரியில்லை. அப்ப கண்டன கூட்டம் நடத்துறாங்கன்னா அவர்கள் மீது அண்டர் செக்ஷன் 124 கேபிட்டல் ஏ செடிஷன்ல கேஸ் போட முடியுமானா முடியாது. தமிழ்நாட்டுல ஒரு கட்சி தலைவர் மதுரை பக்கத்துல திருமங்கலம் என்ற ஒரு ஏரியாவில் ஒரு பொதுக்கூட்டம், அதுல பேசுறாரு, அவரை பிடிச்சு அரெஸ்ட் பண்றாங்க. அண்டர் செக்ஷன் 124A எக்ஸ்பிளனேஷன் 1 படி அங்கே பொருந்தி வந்தது. பிறகு அந்த கேஸ் நடத்தி கேஸ் ஆக்கிட்டது. அதுல எடுக்கப்பட்ட டிஃபென்ஸ், அந்த வழக்கை நடத்திய ஒரு வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர், தமிழ்நாட்டுல டாக்டர் பேரறிஞர் அண்ணாதுரை, அவங்க தான் வந்து ரொம்ப நல்லா பேசுவாங்க. ஆங்கில புலமை, தமிழ் புலமை. அதை போல திருச்சியினுடைய முன்னாள் எம்பி ஒருத்தர் பேசுவார், மிஸ்டர் எல் கணேசன். அதை போல வலம்புரி ஜான், இவங்கெல்லாம் அந்த ஆங்கில புலமையை ஆங்கில புலமையாக பேசக்கூடிய தலைவர்கள். அந்த வழக்கில் எடுக்கப்பட்ட டிஃபென்ஸ் ரெண்டே விஷயம்தான். இந்த பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்கு முன்பாக, பேசப்பட்ட பிறகு ஏதேனும் குற்ற வன்முறை ஏதாவது தமிழகத்தில் இந்தியாவில் நடந்திருக்கிறதா, அதுக்கான ஆதாரங்கள் ஏதாவது இருக்கிறதா? பொதுக்கூட்டத்துல சுதந்திர உரிமை இருக்கு. அண்டர் ஆர்டிகல் 19 சப் ஆர்டிகல் 1 கிளாஸ் ஏ படி பேச்சுரிமை இருக்கிறது, பேச்சை எடுத்து சொல்வதற்கான உரிமை இருக்கிறது, அதாவது பிரிண்டிங் பிரஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான உரிமை இருக்கிறது. அதன் அடிப்படையில் பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறேனே தவிர அதனால் எந்த வன்முறை நிகழவில்லை, எனவே இந்த வழக்கு எனக்கு பொருந்தாது, கொடா சட்டத்தில் கைது செய்யப்பட தவறுன்னு சொல்லிட்டு இந்த ஒரே டிஃபென்ஸ்ல அந்த கேஸ் உடைஞ்சு போச்சு, விடுதலை. எக்ஸ்பிளனேஷன் 2ல சொல்றாங்க, சட்டப்பூர்வமான ஒரு முறைகளில் மாற்றம் செய்யும் நோக்கத்தோடு அவற்றுக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய விளக்க உரைகள்லாம் இந்த சட்டத்தின்படி அண்டர் செக்ஷன் 124A படி அது செடிஷன் என்ற வரையறைக்குள் வராது. இந்த ஒரு லைனை வச்சுதான் எதிர்கட்சி எல்லாம் இன்னைக்கு பேசுறாங்க. ஆளுங்கட்சியுடைய செயல்பாடுகளை குறை சொல்வது அல்லது ஜனநாயக மரபுப்படி தமது கருத்துக்களை வெளிப்படுத்துவதெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் 2 அடிப்படையில் தான். இந்த எக்ஸ்பிளனேஷன் 2 இல்லாத போனா ஒவ்வொரு கட்சியும் பிடிச்சு அரெஸ்ட் பண்ண வேண்டியதுதான். இது இல்லாமல் போனாவே அண்டர் ஆர்டிகல் 19 சப் ஆர்டிகல் 1 கிளாஸ் ஏ படி அதுக்கு முரணானதாக ஆகிவிடும். அரசியலமைப்பு சட்டத்துல பேச்சுரிமை, அந்த பேச்சை வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரம் அடிப்படை சுதந்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எக்ஸ்பிளனேஷன் 2 இல்லாமல் போய்விட்டால் அதுக்கு முரணாக அமைந்திருக்கும் இந்த சட்டப்பிரிவு. எக்ஸ்பிளனேஷன் 3 ஒரு வெறுப்பு, அவமதிப்பு அல்லது அதிருப்தியை கிளறாமல் அரசின் நிர்வாக அல்லது வேறு நடவடிக்கை கண்டனம் தெரிவிக்கும் விளக்க உரைகள் இந்த பிரிவின்படி ஒரு குற்றமாகாது. அரசாங்கம் சரியா நடத்தல, என்ன நிர்வாகம் இது, நிர்வாகம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டனம் எல்லாம் தெரிவிக்கிறாங்க பாருங்க, அதற்கான விளக்க உரைகள்லாம் இந்த பிரிவின்படி ஒரு குற்றமே ஆகாது. அப்ப எக்ஸ்பிளனேஷன் 2ம் 3 தான் மிக முக்கியம். அண்டர் செக்ஷன் 124 கேபிட்டல் ஏவை பொறுத்தவரை, செடிஷனை பொறுத்தவரை. அப்ப இதற்கு தண்டனை ஆயுள் சிறை தண்டனை அல்லது 3 ஆண்டுகள் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன் அல்லது அபராதம் மட்டும் விதிக்கப்படும்.
அண்டர் செக்ஷன் 125 இந்திய அரசுடன் இணக்கமாக இருக்கக்கூடிய ஆசிய அரசுகளுக்கு எதிராக போர் தொடுத்தல். நம்ம கவர்மெண்டோடு ஏசியன் கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் இருக்குது, ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள், அது தெற்காசிய நாடுகளா இருக்கலாம், மிடில் ஈஸ்டா கூட இருக்கலாம், மத்திய கிழக்கு நாடுகளாக கூட இருக்கலாம். நம்ம நாட்டுக்கு அவங்க நாட்டுக்கு நல்ல ஒரு நட்புறவு இருக்கும், இன்டர்நேஷனல் ட்ரீட்டி இருக்கும். அந்த தேசங்களுக்கு எதிராக நீங்க இந்தியாவில இருந்துட்டு போர் தொடுக்க கூடாது. இந்திய அரசுடன் இணக்கமாக உள்ள ஆசிய அரசுகளுக்கு எதிராக நீங்க போர் தொடுத்தால் உங்களுக்கு ஆயுள் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன், அல்லது 7 ஆண்டுகள் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன், அல்லது ஃபைன் மட்டும் போட்டு தண்டிக்க முடியும். அப்ப இந்திய அரசுடன் நட்பாக உள்ள அல்லது அமைதி உறவு கொண்டுள்ள ஒரு ஆசிய அரசுக்கு எதிராக போர் தொடுக்கும் அல்லது அத்தகைய போர் தொடுக்க உடந்தையாக இருக்கும் ஒருவர் நம்ம நாட்டுல இருந்துட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆசிய கண்டத்தினுடைய நாடுகள், சீனாவும் அதுல வராது, ஒரு பங்களாதேஷ், ஒரு நேபாளம், பூட்டான், ஒரு இலங்கை, இந்த அரசுகள்லாம் இந்திய அரசோடு இணக்கமாக இருக்கக்கூடிய ஆசிய அரசுகள், ஏசியன் கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள். எந்த நாடுகளோடு நம்ம நாடு இணக்கமாக இருக்குது, அந்த நாட்டுக்கு எதிராக நீங்க போர் தொடுக்கிறீங்கன்னு சொன்னா செக்ஷன் 125 மேட் அவுட் ஆகும். லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் பிளஸ் ஃபைன், அல்லது 7 ஆண்டுகள் பிளஸ் ஃபைன், அல்லது ஃபைன் மட்டும் போடுவாங்க. அண்டர் செக்ஷன் 126 இந்திய அரசுடன் அமைதி உறவு கொண்டுள்ள அரசின் மண்டலங்களில் சூறையாடுதல், committing depredation on territories of powers at peace with the government of India. இப்ப டெப்ரிடேட் பண்றீங்க, நீங்க சூறையாடுறீங்க இந்திய அரசோடு நட்பாக உள்ள ஒரு நாடு, அல்லது அமைதி உறவு கொண்டிருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் பீஸ் ட்ரீட்ல கையெழுத்து போட்டிருப்பாங்க, அந்த ட்ரீட்டி, அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாடு, அதுல நீங்க வந்து டெப்ரிடேஷன் பண்றீங்க, சூறையாடுறீங்க, அங்க இருக்கிற பொருள் எல்லாம் சூறையாடுறீங்க, அல்லது டெப்ரிடேட் பண்றதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க, அவர்களுக்கு 7 ஆண்டுகள் வரை நீடிக்கூடிய சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். அப்ப டெப்ரிடேஷன் பண்றீங்க, சூறையாடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட அல்லது கைப்பற்றப்பட்ட சொத்து எதுவும் இருந்தாலும் அதையும் என்ன பண்ணலாம், ஃபர்ஃபீச்சர் பண்ண முடியும், பறிமுதல் செய்ய முடியும், சீஸ் பண்றாங்க. அண்டர் செக்ஷன் 127 அப்ப அந்த 125 126ல சொல்லப்பட்ட ஒரு போரினால் அல்லது சூறையாடியதால் கிட்டிய சொத்தை பெற்றுக் கொள்ளுதல். பங்களாதேஷுக்கு போயிட்டு அங்க இருக்கிற பொருளை எல்லாம் சூறையாடுற, அந்த பொருளை சூறையாடி எடுத்துட்டு வந்து சேல் பண்றாரு. அதை யார் ரிசீவ் பண்றாங்களோ அவர்களுக்கான தண்டனை. ஏன்னா 2 விஷயம் 125ல என்ன சொல்றாங்க, இந்திய அரசோடு இணக்கமாக இருக்கக்கூடிய ஆசிய நாட்டு அரசுகளுக்கு எதிராக போர் தொடுத்தால் குற்றம் சொல்றாங்க. 126ல என்ன சொல்றாங்க, இந்திய அரசுடன் அமைதி உறவு கொண்டுள்ள அரசின் மண்டலங்களில் சூறையாடுதல். இந்த 2 விஷயம் செய்து அதுல ஒரு பொருளை எடுத்துட்டு வராரு, அதை கொண்டு வந்து சேல் பண்றாரு, அந்த பொருளை பெற்றுக் கொள்ளக்கூடிய நபர்களுக்கு என்ன தண்டனை? ரிசீவிங் ப்ராப்பர்ட்டி டேக்கன் பை வார், ஒரு போரின் மூலமாக ஒரு சண்டை நடக்குது, போர் நடக்குது, அதுல கிடைச்ச வரலையும் மிச்சம். 92 ஈராக் போர்ல ஒரு சிலவங்க அதான் பண்ணாங்க, உள்நாட்டு யுத்தம். அங்க வேலைக்கு சேர்ந்த வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் அந்த சண்டை நடக்கின்ற பொழுது குண்டு எங்க வெடிக்கும், அது வந்து பேங்க்ல விழுமா, ஹாஸ்பிட்டல்ல விழுமா, எங்கன்னு தெரியாது. அப்ப கிடைச்ச பொருளெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டாங்க, எடுத்துட்டு வந்துட்டாங்க, அந்த பொருட்களை கொண்டு வந்து சேல் பண்றாங்க. அப்ப செக்ஷன் 125 126 இந்த பிரிவில் சொல்லப்பட்ட அந்த குற்றங்களை எதையேனும் செய்ததால் அதன் மூலமாக கிடைக்கப்பட்ட ஒரு சொத்து என்று சொல்லி அது தெரிஞ்சே ஒரு நபர் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். அப்ப அந்த பொருளை பெற்றுக்கொண்டிருக்காங்க, அந்த பொருளை என்ன பண்ணலாம், சீஸ் பண்ணிடலாம். செக்ஷன் 125ல இருக்கக்கூடிய ஆசிய நாடுகளுக்கு எதிராக, இந்திய அரசுடன் இணக்கமாக இருக்கக்கூடிய ஆசிய நாடுகளுக்கு எதிராக போர் தொடுத்தல். செக்ஷன் 126ல இந்திய அரசோடு அமைதி உறவு கொண்டுள்ள அமைதி உறவு கொண்டுள்ள அரசின் மண்டலங்களில் சூறையாடுதல். அண்டர் செக்ஷன் 128 அரசு கைதியை அல்லது போர் கைதியை தப்பி செல்ல அனுமதிக்கின்ற ஒரு பொது ஊழியர். Public servant voluntarily allowing prisoner of state or of war to escape.
ஒரு பொது ஊழியராக இருந்து கொண்டு இருப்பதோடு அரசு கைதி அல்லது போர் கைதி எவரையேனும் பொறுப்பில் கொண்டிருந்து அவருடைய கஸ்டடியில் இருக்காங்க. அத்தகைய கைதியை அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் எந்த இடத்திலிருந்தும் தப்பிச் செல்ல அத்தகைய கைதியை அனுமதிக்கும் ஒரு நபர் அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க அல்லது 10 ஆண்டுகள் வரை நீடிக்கூடிய ஒரு சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்கள் இன்றைக்கு ஆயுத புரட்சியின் மூலமாக அந்த நாட்டை கைப்பற்றிட்டாங்க, ஆளுகைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப தாலிபான்கள் வந்து அந்த இடத்தை பிடிப்பதற்கு முன்பாக அங்க அரசு செயல்பட்டு கொண்டு இருந்தது. அந்த அரசில் பணிபுரிந்த ஒரு மிலிட்டரி ஆபீசர் ஜெயில வச்சிருந்த கைதி இருக்கிறாங்க பாருங்க, ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக போர் புரிஞ்சாங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த தீவிரவாதியை வெளியில விடுறதுக்கு அவர் உறுதுணையா இருந்திருக்கிறாரு. அல்லது இந்திய அரசுக்கு எதிராக போர் தொடுப்பதற்கு இருந்த ஒரு தீவிரவாதியை கஷ்டப்பட்டு மிலிட்டரி பிடிச்சு அரெஸ்ட் பண்றாங்க, அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிட்டு இருக்காங்க. அந்த நபரை வெளியே செல்வதற்கு, தப்பித்து சிறையில் இருந்து வெளியே தப்பித்து செல்வதற்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு பொது ஊழியர், அந்த ஜெயில் அத்தாரிட்டியா இருக்கலாம் இல்ல போலீஸ் ஆபீசரா இருக்கலாம், நீங்க தப்பிச்சு ஓடி போய் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உதவி செய்வாங்க, மறைமுகமாக நேரடியாக. அப்படி யார் உதவி செய்யறார்களோ அந்த கைதி எப்படி இருக்காங்க, அரசு கைதியா இருக்கலாம் அல்லது போர் கைதி, அவர்களுக்கு ஆயுள் சிறை தண்டனை அல்லது 10 ஆண்டுகள் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். செக்ஷன் 128. செக்ஷன் 129 அரசு கைதி அல்லது போர் கைதி தப்பி செல்ல கவனமா இருந்து இல்லாமல், அப்பனா கவனமின்றி இருக்கிறாங்க, நெக்லிஜென்டா இருந்திருக்காங்க. இது எல்லாம் அரசு கைதி போர் கைதியை பற்றி. அப்ப தப்பி செல்வதற்கு கவனமின்றி இருந்து விட்டுவிடும் பொது ஊழியர். செக்ஷன் 128 பப்ளிக் சர்வெண்ட் தான் வராங்க, அது ஜெயில் அத்தாரிட்டியா இருக்கலாம் இல்ல போலீஸ் ஆபீசரா இருக்கலாம் அல்லது மிலிட்டரியா இருக்கலாம். செக்ஷன் 129 வராங்க, பப்ளிக் சர்வெண்ட் தான் வர்றாங்க. செக்ஷன் 21 சொல்லக்கூடிய பப்ளிக் சர்வெண்ட் ஐபிஎஸ்ல செக்ஷன் 21. அப்ப 129 ஐபிஎஸ்ல சொல்றாங்க, அவர் பொது ஊழியராக பணியை புரிந்து கொண்டிருக்கின்ற போது when he is being a public servant, ஒரு அரசு கைதி அல்லது போர் கைதி யாராவது தப்பிப்பதற்கு அல்லது தப்பி செல்வதற்கு அந்த கைதி அடைத்து வைக்கப்பட்டுள்ள எந்த இடத்திலிருந்து தப்பி செல்ல அத்தகைய கைதியை கவனமற்ற வகையில் விட்டுவிடுகிற ஒருவர், அவருக்கு 3 ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய சிறை தண்டனை, அது சாதாரண சிறை தண்டனை தான் விதிக்க முடியும் பிளஸ் ஃபைன். செக்ஷன் 129க்கும் செக்ஷன் 123 வரும். இப்ப 223 இதுல வருகிறது. 129 படிக்கின்ற பொழுது 223 இதுல இணைந்து வரும். அப்ப 223 ஆஃப் ஐபிசி எதை பற்றி பேசுகிறது? அடைத்து வைக்கப்பட்டதிலிருந்து பொது ஊழியர் தமது கவனமற்ற செய்கையால் தப்பி செல்ல விடுதல், escape from confinement or custody negligently suffered by public servant. Under section 223 under section 129 உள்ள ஒரு வித்தியாசம். under section 129 பொறுத்தவரை அவர் அரசு கைதியாக இருக்க வேண்டும், போர் கைதியாக இருக்க வேண்டும். அவர் தப்பித்து செல்வதற்கு அந்த பொது ஊழியர், அந்த ஜெயில இருக்க ஜெயில் ஆபீசர், ஜெயிலர் நெக்லிஜென்டா இருந்திருக்க வேண்டும். அவர் பணியில கவனக்குறைவா இருந்திருப்பாரு. அந்த நேரத்தில் ஜெயில இருந்து மதுரை குதிச்சு அக்யூஸ் தப்பிச்சு ஓடிட்டு இருப்பார். 223 என்ன சொல்றாங்க, அங்க அரசு கைதி, அந்த போர் கைதி அதெல்லாம் கிடையாது, நார்மலான அக்யூஸ்ட் தான். நடிகர் வடிவேலு ஒரு அக்யூஸ்ட ஒரு டூவீலர்ல ஏத்திட்டு போவார், அம்மாவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லுவார் அக்யூஸ், சரின்னு அலோ பண்ணுவார். நடிகர் அர்ஜுன் அதுக்கு தடை செய்வார், அதுக்கு வடிவேலு பேசுவாரு, காக்கி சட்டை போட்டு இதயத்தை கழட்டி தனியா வச்சிருக்கியாப்பா அப்படின்னு கேள்வி கேட்பார். அம்மா பார்த்துட்டு வருவாரு, நேரம் ஆகும், அதன் பிறகு என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் வரவே இல்லைன்ட்டு கதவு திறந்து பார்த்தா வெட்ட வெளிச்சமா இருக்கும். அப்ப அந்த இடத்துல நடிகர் வடிவேல் மீது, நடிகர் வடிவேல் வந்து ஒரு பொது ஊழியர், போலீஸ் ஆபீசர், அவர்கிட்ட ஒரு கைதியை ஒப்படைச்சிருக்காங்க. அப்ப பொது ஊழியர் தம்முடைய கடமையில் கவனக்குறைவாக இருந்ததின் காரணமாக அவரிடம் இருந்த அந்த கைதி தப்பித்து விட்டார். அப்ப வடிவேல் மேல என்ன கேஸ் போட முடியும்? அண்டர் செக்ஷன் 223 ஐபிஎஸ்ல தான் கேஸ் போடுவாங்க. அதுவே அந்த கைதி ஒரு தீவிரவாத அமைப்பா இருக்கிறார், அவர் அந்த மாதிரி விட்டுட்டாங்கன்னு சொன்னா
அதே நடிகர் வடிவேல் மீது அண்டர் செக்ஷன் 129 தான் கேஸ் போடணும். அதுல பாத்தீங்கன்னா 223 ஐபிசிக்கு 2 வருஷம் தான் ஜெயில் தண்டனை பிளஸ் அல்லது ஃபைன் ஆர் போத். ஆனால் இதுக்கு தண்டனை பாத்தீங்கன்னா 3 ஆண்டு காலம் ஜெயில் தண்டனை. ஆனா கைதியை பொறுத்தவரை 223 சாதாரண கைதி, ஒரு அடிதடி சண்டையில கூட அரெஸ்ட் பண்ணி வந்திருக்கலாம். ஆனா 129 பொறுத்தவரை அவர் அரசு கைதி, போர் கைதி, டெரரிஸ்டா இருப்பாங்க பாருங்க, இவங்க எல்லாம் வருவாங்க. இதான் 129க்கும் 223க்கும் உள்ள ஒரு வித்தியாசம். அண்டர் செக்ஷன் 130 அரசு கைதி அல்லது போர் கைதி தப்பிச்சு செல்ல உதவுகிற ஒருவரை அவரை மீட்டெடுப்பாங்க, அல்லது அவருக்கு புகழளித்தல் அசலைம் பண்ணுவாங்க, ஹார்பரிங் பண்ணுவாங்க. எய்டிங் எஸ்கேப் ஆஃப் ஆர் ரெஸ்கிங் ஆர் ஹார்பரிங் சச் பிரிசனர். அரசு கைதி அல்லது போர் கைதி எவரையும் சட்டப்பூர்வமான பாதுகாப்பினின்றும் தப்பி செல்வதற்கு தெரிஞ்சே உதவி செய்கிறது. இவன் தீவிரவாதி தான் இருந்தாலும் இந்த ஜெயில இருந்து தப்பிப்பதற்கு நம்ம மதிலுக்கு பின்னாடி நம்ம ஒரு ஏணி ஏற்படுத்தி கொடுத்து ஒரு சிக்னல் கொடுத்து அவனை தப்பிக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு சில பேர் தெரிஞ்சே உதவி பண்றாங்க பாருங்க. அப்ப சட்டப்படியான பாதுகாப்பின்றும் தப்பித்து சென்றிருக்கிற அத்தகைய கைதி எவருக்கும் புகழ் அளிக்கிறேன். ஒரு ஆள் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டுப்பான் ஒரு தீவிரவாதி, அவனுக்கு நீங்க இந்த இடத்துல அந்த மோட்டார் ஷெட்ல நீங்க வந்து பத்திரமா இருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி யார் இடம் கொடுத்து உதவுகிறார்களோ புகலிடம் அளிக்கிறேன். அல்லது போலீஸோ மிலிட்டரியோ தேடிட்டு வராங்கன்னா நீங்க ஒன்னும் பயப்படாத, இந்த இடத்துல நீங்க மறைஞ்சீங்க அப்படின்னு சொல்லி மறைத்து வைக்கிறேன். அல்லது கைதியை மீண்டும் பிடிப்பதை ஏதாவது ஒரு வகையில தடை செய்கிற ஒருவருக்கு ஆயுள் தண்டனையும் அல்லது 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் பிளஸ் ஃபைனும் அவர் கொடுக்க முடியும். அப்ப 130 என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்க பாருங்க. ஒரு அரசு கைதி அல்லது போர் கைதி தப்பித்து செல்வதற்கு உதவி செய்கிற வரை, அல்லது அந்த கைதியை மீட்டெடுக்க போறாங்க அதுக்கு தடைப்படுத்துறாரு. எல்லாம் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, நீங்க என்ன என் வீட்டுக்கு வர்றது, என் இடத்துக்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை செய்வாங்க. போலீஸ் ஆபீசர் வந்து பிடிக்க வருவாங்க, அந்த நேரத்துல மறிச்சிடுவாரு, கையை காலெல்லாம் பிடிச்சிருவாரு, அதுக்குள்ளே எஸ்கேப் ஆயிடுவாரு அந்த அக்யூஸ்ட். இதையெல்லாம் தெரிஞ்சே செய்யறாருன்னு சொன்னா அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுங்க, அல்லது 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுங்க, அல்லது அபராதம் கொடுங்க. அப்ப ஆயுள் தண்டனையோ அல்லது 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையோ பிளஸ் ஃபைன் அவரை அபராதத்திற்கும் தண்டத்திற்கும் உள்ளாக்க வேண்டும். தண்டம் என்று சொன்னாலும் அபராதம் என்று சொன்னாலும் ஒன்றுதான். இதுல ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க. இந்தியாவில் குறிப்பிட்ட எல்லைக்குள் தமது வாக்குறுதியின் பேரில் வெளியில் இருக்க அனுமதிக்கப்பட்டுள்ள அரசு கைதி, இந்தியாவில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட எல்லையில ஒரு ஆன் கண்டிஷன்ல வெளியில் இருக்க அனுமதிக்கப்பட்டுள்ள அரசு கைதி அல்லது போர் கைதி ஒருவர் வெளியில் எந்த எல்லைக்குள் இருக்க தாம் அனுமதிக்கப்படுகிறாரோ அதற்கப்பால் தாம் செல்வாரானால் அவர் சட்டப்படி காவலிருந்து தப்பித்து செல்வதற்கு உட்பட்டவர் என்ற அர்த்தம். பெரிய பெரிய கேஸ்ல வந்து பெயில் ஆர்டர் நம்ம வாங்குறோம். அப்ப என்ன சொல்லுவாங்க, நீங்க இங்க இருந்து இந்த ஏரியாவில் தான் போயிட்டு நீங்க இருந்து கையெழுத்து போடணும், அந்த ஏரியாவில இருந்து நீங்க எங்கேயும் போகக்கூடாது, அல்லது நீங்க பாஸ்போர்ட் எல்லாம் வந்து ஒப்படைச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் எல்லாம் இம்பவுண்ட் பண்ணுவாங்க. அந்த கண்டிஷனை நிபந்தனை மீறி ஒருவர் செயல்படும் பட்சத்தில் அவர் சட்டப்படியான காவலிலிருந்து தப்பித்து செல்வதாகத்தான் கருதப்படும். அப்ப இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள அவருடைய வாக்குறுதியின் பேர்ல வெளியில வந்து இருக்க அனுமதிக்கலாங்க. அப்ப வெளியில இருக்க அனுமதிக்கப்பட்ட அந்த நபர், அந்த அனுமதி கொடுத்த அரசு அல்லது நீதிமன்றம், அந்த அரசு கைதி அல்லது போர் கைதி ஒருவர் வெளியில் எந்த எல்லைக்குள் இருக்க அவர் அனுமதிக்கப்பட்டாரோ அந்த இடத்துல தான் இருக்கணும். அதை விட்டுட்டு வேற இடத்துக்கு வந்தாருன்னு சொன்னாவே அவர் தப்பிச்சு போறாருன்னு அர்த்தம். இதுதான் எக்ஸ்பிளனேஷன். சாப்டர் நம்பர் 6. சாப்டர் நம்பர் 6 பொறுத்தவரை மிக முக்கியமாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழல் எது என்று சொன்னால் செக்ஷன் 124A கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல செக்ஷன் 120A சாப்டர் நம்பர் 5 கேபிட்டல் ஏவில 120B 120A 120B அதை விட்டால் 124A இந்த 3 சட்டப்பிரிவுல தான் சார் கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. 120A குற்றமுறு சதியினுடைய பொருள் விளக்கம், டெஃபினேஷன் ஆஃப் கிரிமினல் கான்ஸ்பைரேஷன் என்ன,
120B அதற்கான தண்டனை, சதி குற்றத்திற்கு தண்டனை 120B. ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்னு சொல்றாங்க. செகண்ட் பார்ட்ல 6 மாசம் வரலையும் தண்டனை அல்லது ஃபைன் அல்லது ரெண்டும் சேர்த்து விதிக்க முடியும். தனி பீனல் ப்ரொவிஷன் இல்லைன்னு சொன்னா சதி குற்றத்துக்கு உடந்தையாக இருந்த குற்றம் எந்த நீதிமன்றத்தால் விசாரிக்கப்படக்கூடியதோ அந்த நீதிமன்றம் தான் விசாரிக்கும். அதை வந்து காம்பவுண்ட் அவுட் பண்ண முடியாது. 124A அரசு துரோகம், இந்த 3 செக்ஷன்ல தான் சார் கேள்வி கேட்க முடியும். கிரிமினல் கான்ஸ்பிரசி 120A, அதற்கான தண்டனை 120B. அடுத்த செடிஷன் 124A, 120A 120B 124A. இதுதான் கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. சாப்டர் நம்பர் 7. இந்த முப்படைகள் இதையெல்லாம் இப்ப தேவையில்லாது, அதனால இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். நம்முடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இதுல இருந்து கொஸ்டின் வராது. சாப்டர் நம்பர் 7. சாப்டர் நம்பர் 8, offenses against the public tranquility. இப்ப பப்ளிக் டிராங்குலிட்டி என்று சொல்லக்கூடிய பொது அமைதிக்கு விரோதமான குற்றங்கள் சாப்டர் நம்பர் 8. இதுல 5 விஷயங்களை சொல்றாங்க சார். அண்டர் செக்ஷன் 141 ரொம்ப முக்கியமானது இது. அண்டர் செக்ஷன் 141 சட்ட விரோதமான கும்பல், அன்லாஃபுல் அசம்பிளி. 5 அல்லது அதற்கு மேற்பட்டவர்களை கொண்ட ஒரு கும்பலை சேர்ந்தவர்களுடைய பொதுவான நோக்கம் எப்படி இருக்க வேண்டும்? அந்த கும்பல் சட்டவிரோதமான கும்பல் என்று அழைக்கப்படக்கூடியது. முதலாவது, அந்த கும்பல் எப்படி இருக்க வேண்டும்? மத்திய அரசுக்கு அல்லது ஏதாவது ஒரு மாநில அரசுக்கு அல்லது நாடாளுமன்றத்துக்கு அல்லது ஏதாவது ஒரு மாநில சட்டமன்றத்துக்கு அல்லது பொது ஊழியருக்கு எதிராக வன்முறை மூலமாக ஒரு பேர் அச்சத்தை விளைவித்தல். சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட், பார்லிமெண்ட் ஆர் லெஜிஸ்லேச்சர், இதற்கு அல்லது பொது ஊழியருக்கு எதிராக வன்முறை மூலமாக ஒரு பேர் அச்சத்தை உருவாக்குவதை. அப்ப இது பொது அமைதிக்கு எதிரான குற்றம். இரண்டாவது, சட்டப்படியான கட்டளை எதையாவது நிறைவேற்றுவதை தடைப்படுத்துதல். நீங்க எல்லாம் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தடைப்படுத்துறோம். 8 வழிச்சாலை நிலத்தை கையகப்படுத்த போறாங்க, நீங்க போய் தடைப்படுத்துவது. அல்லது கோர்ட் உத்தரவு மூலமாக அட்டாச் பண்ண வராங்க, அதை போயிட்டு நீங்க தடைப்படுத்துவது. மூன்றாவது, சொத்தழிப்பு, மிஸ்சீப், ட்ரெஸ்பாஸ் அல்லது வேறு குற்றம் எதையாவது செய்தல். நான்காவது, அந்த வன்முறையின் மூலமாக சொத்தை எடுத்துக் கொள்ளுதல். அல்லது புழக்கத்தில் ஒரு வன்முறை கலவரம் நடக்கும், அந்த நேரத்தில் சண்டை நடந்துட்டு இருக்கப்ப சில பேர் பேங்க்ல கொள்ளடிப்பான், சில பேர் என்ன பண்ணாங்க, வீடு பூந்து திருடுவாங்க. அப்ப சொத்தழிப்பு அல்லது அத்துமீறல் அல்லது வேறு குற்றம் எதையும் செய்கிற, இது மூன்றாவது. நான்காவதாக, வன்முறையின் மூலமாக சொத்தை எடுத்துக் கொள்ளுதல். சில பேர் அடிச்சு வெளியேற்றிட்டு அந்த சொத்தை இவங்க கைப்பற்றுவாங்க. அல்லது புழக்கத்தில் இருக்கக்கூடிய வழி நடை உரிமையை அல்லது நீரை பயன்படுத்தும் உரிமையை பறித்தல். இந்த குளத்துல இருந்து தான் அந்த பக்கத்து கிராமம் வந்து நீரை எடுத்து பயன்படுத்துறாங்க. திடீர்னு போயிட்டு நீங்க எல்லாம் வந்து எங்க ஊர் குளம் இது, நீங்க நீர் எடுக்கக்கூடாது, எங்க ஊர் ஏரி, இந்த நீரை நீங்க பயன்படுத்தக்கூடாதுன்ட்டு அந்த குளத்தினுடைய அல்லது ஏரியினுடைய ஊரை சார்ந்தவர்கள் தடைப்படுத்துவாங்க பக்கத்து ஊருக்காரங்களை. அப்ப வன்முறையின் மூலமாக சொத்தை எடுத்துக் கொள்ளுதல் அல்லது புழக்கத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை வழி அந்த உரிமையை அல்லது நீரை பயன்படுத்தும் உரிமையை பறித்தல் அல்லது புழக்கத்தில் உள்ள வேறு நுண்பொருள் உரிமையை இழக்க செய்தல் அல்லது உரிமை எதையேனும் அல்லது இருப்பதாக கருதப்படும் எதையேனும் நிலைநாட்டுதல். எனக்கு தான் பேட்டன் ரைட் இருக்குன்னு சொல்லுவாங்க, இதை நீங்க எல்லாம் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு தெளிவா சொல்லிடுவாங்க. By means of criminal force or show of criminal force to any person to take or obtain possession of any property or to deprive any person of the enjoyment of your right of way. பொது வழி இருக்கும், நீங்க போக கூடாது தடைப்படுத்துறது. of the use of water, தண்ணீரை, குடி தண்ணீரை அல்லது வந்து நிலத்திற்கு விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய நீர்ப்பாசனத்தை தடைப்படுத்துவது. or other incorporeal right of the which he is in possession or enjoyment or to enforce any right or supposed right. எனவே இந்த ரைட் எல்லாம் இருக்கு பாருங்க, இன்கார்போரியல் ரைட் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளுக்கான நுண்பொருள் உரிமை. தமிழ்ல எவ்வளவு அழகா மொழிபெயர்த்திருக்காங்க பாருங்க. இவற்றையெல்லாம் இணைக்க செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். ஐந்தாவதாக, ஒன்றை செய்ய சட்டப்படி கட்டுப்பட்டு இல்லாத ஒரு விஷயத்தை செய்யும்படியோ
அல்லது செய்ய சட்டப்படி அவரை வன்முறையின் மூலமாக உரிமை உடையவரோ அதை செய்யாமல் விட்டுவிடும்படியோ கட்டாயப்படுத்தல். ஆக்ட் ஆர் ஒமிஷன் செக்ஷன் 33 ஐபிஎஸ் நம்ம படிச்சிருக்கோம் பாருங்க. பை மீன்ஸ் ஆஃப் கிரிமினல் ஃபோர்ஸ், ஒரு வன்முறையின் மூலமாக, ஆர் ஷோ கிரிமினல் ஃபோர்ஸ் டு கம்பல் எனி பர்சன் டு டூ வாட் ஹி இஸ் நாட் லீகலி பவுண்ட் டு டூ. சட்டப்படி செய்ய கடமைப்பட்டில்லாத ஒரு நபரை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்துவது. ஆர் டு ஒமிட் டு டூ, சில விஷயங்களை நீங்க ஒமிட் பண்ணுங்க, அந்த விஷயம் தான் செய்யணும், ஆனா அதை ஒமிட் பண்ணுங்கன்னு சொல்றது. விட்டுடுங்க, செய்யாம விட்டுருங்க, நீங்க அமைதியா இருங்க. வாட் ஹி இஸ் லீகலி என்டைட்டில்ட் டு டூ. அப்ப ஒன்றை செய்ய சட்டப்படி கட்டுப்பட்டில்லாத ஒரு நபரை அந்த காரியத்தை செய்யும்படியோ அல்லது சட்டப்படி ஒரு காரியத்தை செய்ய கட்டுப்பட்டுள்ள ஒரு நபரை நீங்க அதை செய்யாதீங்க, நீங்க அமைதியா இருங்க, அப்படியே விட்டுருங்க, அலட்சியப்படுத்துங்க, ஒமிட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அவரை வன்முறையின் மூலம் உரிமை உடையவரோ அதை செய்யாமல் விட்டு விடும்படியோ கட்டாயப்படுத்துதல். இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க. ஒரு கும்பல் கூடுறாங்க, அப்படி கூடும்போது அது சட்ட விரோதமானதாக இல்லாத ஒரு கும்பலானது. கூடின பிறகு அதுல ஒரு நபர் என்ன பண்றாரு, ஒரு கல் எடுத்து கவர்மெண்ட் பஸ் அடிச்சிட்டார். அதன் பின்னாடி ஒரு சட்டவிரோதமான கும்பலாக அதை மாற முடியுமானா கண்டிப்பா மாற முடியும். இததான் எக்ஸ்பிளனேஷன்ல சொல்றாங்க. An assembly which was not unlawful when it is assembled. அந்த கும்பல் கூடுகின்ற பொழுது, அப்ப கூடும் பொழுது சட்ட விரோதமானதாக இல்லாத ஒரு கும்பலானது may subsequently become an unlawful assembly. பின்னர் ஒரு சட்ட விரோதமான கும்பலாக மாற முடியும். 5 பேர் சேர்ந்து வாங்க நம்ம ஒரு சின்ன போராட்டம் நடத்தலாம்னு சொன்னாங்க. போராட்டம் நடத்துறாங்க. அதுல யாராவது ஒன் ஆஃப் தி மெம்பர்ஸ், ஒன் ஆஃப் ஹூம், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கல் எடுத்து எரிஞ்சிடறாரு. கவர்மெண்ட் ஜீப் மீதோ அல்லது கவர்மெண்ட் கட்டடத்தின் மீதோ அல்லது அரசு ஊழியர்கள் மீதோ இல்ல பஸ் மீதோ ஒரு கல் எடுத்து எரிஞ்சிடறாரு. ஆனா இங்க ஒண்ணு கூடுறப்ப என்ன சொன்னாங்க, நம்ம ஒரு 10 நிமிஷம் கோஷம் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் ஒன்று கூடி இருப்பாங்க. கோஷம் போட்டுட்டே இருக்காங்க. ஒரு இளைஞர் அதுல இருக்கக்கூடிய அந்த அன்லாஃபுல் அசம்பிளி அப்பதான் மாறுது. லாஃபுல் அசம்பிளி அப்ப அன்லாஃபுல் அசம்பிளி பிகம் ஆகுது. அதுல ஒருத்தர் இந்த மாதிரி வன்முறையை செய்து விட்டார் சொன்னால் அது சட்டவிரோதமான கும்பலாக மாறிவிடும். மஞ்சித் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 2019 வால்யூம் 8 SCC பேஜ் நம்பர் 529. மஞ்சித் MANJIT மஞ்சித் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 2019 வால்யூம் 8 SCC பேஜ் நம்பர் 529. அன்லாஃபுல் அசம்பிளி எப்பெல்லாம் வருது பாருங்க. இந்த 5 விஷயங்கள் சொல்றாங்க, ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க. இதுதான் அன்லாஃபுல் அசம்பிளி, சட்டவிரோதமான கும்பல் என்று சொன்னால் இந்த 5 விஷயங்கள் வரணும். இதுல ஒரு எக்ஸ்பிளனேஷன் அதுவும் வரணும். அது வந்தாதான் அது அன்லாஃபுல் அசம்பிளி. ஒன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது பார்லிமெண்ட் அல்லது சட்டமன்றத்துக்கு எதிராக ஒரு வன்முறை ஏற்படுத்துகின்ற ஒரு பொது அச்சத்தை, பொது ஊழியருக்கு எதிராக ஒரு வன்முறை மூலமாக ஒரு பெரிய அச்சத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கணும். 2வது சட்டப்படியான கட்டளை ஏதாவது இருக்கணும், அதை நிறைவேற்றுவது தடுக்கணும். 3வது சொத்து அழிக்கணும், அத்துமீறி நுழையணும், ட்ரெஸ்பாஸ் பண்ணணும் அல்லது வேறு ஏதாவது குற்றம் செய்யணும். 4வது வன்முறையின் மூலமாக ஒரு சொத்தை எடுத்துக்கொள்வது அல்லது பழக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வழி இருக்கும், பொது நடைபாதை இருக்கும் வழி, அந்த வழியை மறிப்பது. நீங்க இந்த வழியா இந்த தெரு வழியா போகக்கூடாது, இந்த ரோட்டு வழியா போகக்கூடாது அப்படின்னு சொல்லி மறிப்பது, அல்லது இந்த நீரை பயன்படுத்துவதை நீங்கள் நீரை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி மறிப்பது அல்லது அந்த உரிமையை பறிப்பது. இன்கார்போரியல் ரைட் இருந்துச்சுன்னா அதையும் பறிப்பது. 5வதாக ஒன்றை சட்டப்படி செய்ய கட்டுப்பட்டில்லாத ஒரு நபரை ஒரு செயலை செய்யுங்க அப்படின்னு சொல்றது, அல்லது சட்டப்படி ஒரு செயலை செய்ய கட்டுப்பட்டுள்ள ஒரு நபரை நீங்க செய்யாம விட்டுருங்க அப்படின்னு சொல்றது. இந்த 5 விஷயங்கள் இருந்தாதான் அன்லாஃபுல்லா மாறும். இதுல எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க. ஒரு அசம்பிள் பண்றாங்க, 10 பேர் சேர்ந்து ஒரு ஒன்று கூடுறாங்க, அதன் பிறகு அது ஒரு சட்டவிரோதமான கும்பலாக மாற முடியும். செக்ஷன் 142 சட்டவிரோதமான கும்பலின் உறுப்பினராக இருந்தால், being member of unlawful assembly,
அப்ப ஒரு கும்பல் எதையும் ஒரு சட்டவிரோதமான கும்பலாக ஆக்குகிற விவரங்களை அறிந்திருந்து அந்த கும்பலில் தெரிந்தே சேருகிற யாராக இருந்தாலும் சரி, அவரை சட்டவிரோதமான கும்பலினுடைய ஒரு உறுப்பினர் என்றுதான் அர்த்தம். 5 பேருக்கு மேல 5 பேரோ அல்லது 5 நபர்களுக்கு மேற்பட்டு ஒரு கூடுறாங்க. அவங்க எதுக்கு கூடுறாங்கன்னு தெரிஞ்சே போயிட்டு இவர் போய் ஜாயின் பண்றாருன்னா அப்புறம் இவர் யாரு? who is being treated as a unlawful assembly member தான் அவரு. அப்போ one of the assembly member, one of the unlawful assemble. அப்ப one of the member of unlawful assembly ன்னு சொல்லி தான் அவரை வந்து he can be treated. under section 143 இதுக்கு தண்டனை என்ன? ஒரு சட்டவிரோதமான கும்பலினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருவருக்கு 6 மாதம் வரை நீடிக்கக்கூடிய ஒரு கால அளவுக்கு சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். தெரிஞ்சே நீங்க அன்லாஃபுல் அசம்பிளில வந்து நீங்க உறுப்பினரா இருக்கிறீங்கன்னு சொன்னா 143 படி உங்களுக்கு 6 மாசம் ஜெயில் தண்டனை அல்லது ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். அண்டர் செக்ஷன் 144 அபாயகரமான ஆயுதத்தை தாங்கி சட்டவிரோதமான கும்பலில் சேர்தல். joining unlawful assembly armed with a deadly weapon. இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை deadly weapon. 323, 324, 325, 326 அங்கே சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய வார்த்தை dangerous weapon. 144ல சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய இந்த வார்த்தை deadly weapon. அப்ப அபாயகரமான ஆயுதங்களை கொண்டு மரணத்தை அநேகமாக விளைவிக்கக்கூடிய எதையேனும் கை கொண்டு ஒரு சட்டவிரோதமான கும்பலின் ஒரு உறுப்பினராக இருக்கிற ஒருவர் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். 143ல 6 மாசம் அல்லது ஃபைன் அல்லது ரெண்டும் சேர்த்து விதிக்கப்படும் மெம்பரா இருந்தாவே. 144ல டெட்லி வெப்பன் கையில இருக்கு, அநேகமா மரணத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு அச்சம் இருக்கிறது, அதுல ஒரு உறுப்பினராக இருக்கிறாரு. அப்ப அவருக்கு எவ்வளவு சிறை தண்டனை? 2 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுங்க அல்லது ஃபைன் அல்லது ரெண்டும் சேர்த்து விதிக்கப்படும். 144ல 2 ஆண்டுகள் சிறை தண்டனை. டெட்லி வெப்பன் கையில வந்து துப்பாக்கி வச்சுட்டு இருக்க, கண்டிப்பா அதால சுட்டா ஒரு ஆள் சாவுவாங்கன்னு சொல்லி அவருக்கு தெரியும். அப்ப whoever being armed with any deadly weapon or with anything which uses a weapon of offense is likely to cause death is a member of an unlawful assembly shall be punished with imprisonment of either description for a term which may extend to 2 years or with fine or with both. Under section 145 சட்டவிரோதமான கும்பலில் அது கலைந்து செல்லுமாறு உத்தரவிடுறாங்க. அந்த உத்தரவை மீறி இவர் அன்லாஃபுல் மெம்பர்னு சொல்லி தெரிஞ்சே போய் சேர்றார் அல்லது தொடர்ந்து இருந்துட்டே இருக்காரு. அன்லாஃபுல் அசம்பிளில ஒன் ஆஃப் தி மெம்பராக தொடர்ந்து இருந்துட்டே இருக்காரு. சொல்லிட்டாங்க இந்த மாதிரிலாம் கூட்டம் கூடாதீங்க, இதெல்லாம் வந்து அன்லாஃபுல் அசம்பிளி, இதெல்லாம் கலைஞ்சிருங்கன்னு சொல்றாங்க. அப்ப கலைந்து செல்லுமாறு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிந்தே போயிட்டு நீங்க அன்லாஃபுல் அசம்பிளில ஒரு மெம்பரா சேர்றீங்க, சட்டவிரோதமான கும்பல்ல ஒரு உறுப்பினரா சேர்றீங்கன்னு சொன்னால் அல்லது தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு என்ன தண்டனை? 2 ஆண்டுகள் சிறை தண்டனை ஆர் ஃபைன் ஆர் போத். பொது ஊழியர் சொல்றாரு, சட்டவிரோதமா கும்பல் கூடி இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் கலைஞ்சு போகணும் அப்படின்னு சொல்றாரு. அதை மீறி நீங்க தொடர்ந்து இருக்கிறீங்க அல்லது தெரிஞ்சே சேர்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 2 வருஷம் சிறை தண்டனை அல்லது அபராதம். joining or continuing in unlawful assembly knowing it has been commanded to disperse. Under section 146 rioting ஒரு சட்டவிரோதமான கும்பல் அந்த கும்பலினுடைய பொதுவான நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் ஒரு வன்முறையான ஒரு வன் செயலை பயன்படுத்தும் போதெல்லாம் அத்தகைய கும்பலின் ஒவ்வொரு உறுப்பினரும் கலகம் விளைவித்ததாகத்தான் கருதப்படுவார். அசம்பிளி பாத்தீங்கன்னா அன்லாஃபுல் அசம்பிளி. அந்த அசம்பிளிக்கு அந்த அன்லாஃபுல் அசம்பிளிக்கு பொதுவான நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறாங்க. ஒரு 5 பேர் அல்லது 5 நபர்களுக்கு மேற்பட்டு ஒரு கும்பல் கூடி என்ன பண்றாங்க? ஒரு யூனியன் ஆபீஸ் அல்லது ஒரு தாலுகா ஆபீஸ், ஒரு முனிசிபல் கார்பரேஷனு அல்லது அரசு கட்டிடங்களை தாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வன்முறையை பயன்படுத்துறாங்க. அப்ப அந்த வன்முறையை பயன்படுத்தும் போதெல்லாம் அத்தகைய கும்பலின் ஒவ்வொரு உறுப்பினரும் நாங்க 5-6 பேர் தாங்க போனோம், அவங்க 4 பேர் தான் கல்லால் அடிச்சாங்க கவர்மெண்ட் ஆபீஸ, எனக்கு அதை பத்தி தெரியாதுங்க, நான் எதுவுமே பண்ணலைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா வன்முறை கும்பல்ல நீங்களும் ஒன் ஆஃப் தி மெம்பரா இருக்கிறீங்க.
சட்டவிரோதமான கும்பல்ல நீங்களும் ஒன் ஆஃப் தி மெம்பரா இருக்கும் பட்சத்தில் பொதுவான நோக்கத்தை நிறைவேற்றாங்க. பொதுவா அந்த ஆபீஸை கல்லால் அடிச்சு உடைப்போம், கவர்மெண்ட் ஆபீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கல்லால் அடிக்கின்ற பொழுது அந்த கும்பலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் தண்டனை கொடுக்க முடியும். அந்த ஒவ்வொரு நபரும் அந்த குற்றத்தை செய்ததாகத்தான் சட்டம் கருதும். இது 146. சாரி, 146. அண்டர் செக்ஷன் 147 கலகம் விளைவித்தலுக்கு தண்டனை. 146 ரைட்டிங்னா என்ன? பனிஷ்மெண்ட் ஃபார் ரைட்டிங். அப்ப கலகம் யார் விளைவித்தாரோ அந்த குற்றத்தை செய்கிற ஒருவருக்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது ரெண்டும் சேர்த்து விதிக்கப்படும். இப்போ 147 போடுறாங்கன்னு சொன்னா 2 வருஷம் ஜெயில் தண்டனை ஆர் ஃபைன் ஆர் போத். அண்டர் செக்ஷன் 148 அபாயகரமான ஆயுதத்தை தாங்கி கலகம் விளைவித்தல். ரைட்டிங் ஆர்ம்டு வித் டெட்லி வெப்பன். இங்கேயும் சொல்லப்பட்ட வார்த்தை டெட்லி வெப்பன். ஒரு அபாயகரமான ஆயுதத்தை தாங்கி மரணத்தை அநேகமாக விளைவிக்கக்கூடிய வகையில் கலகம் விளைவிக்கும் குற்றத்தை செய்கிற ஒருவர் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையோ அல்லது அபராதமோ அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். அப்ப 147க்கு 2 வருஷம் ஆர் ஃபைன் ஆர் போத். 148க்கு 3 ஆண்டுகள் ஆர் ஃபைன் ஆர் போத். ஒரு பொதுவான ஒரு கிணறு இருக்கு சார், அதுல தண்ணி எடுக்கிறாங்க. அந்த தண்ணி எடுக்கிறாங்க தடுக்கிறாங்க. இந்த நேரத்துல யார் அந்த தடுப்பை ஏற்படுத்தினார்களோ அவற்றை கலைந்து செல்வதற்காக, அந்த தடுப்பை அகற்றி விடுவதற்காக ஒரு பொது நோக்கத்தில் அந்த தடுப்பை அகற்றாங்க. ஒரு 5-6 பேர் இளைஞர்கள் போயிட்டு என்ன பண்றாங்க, இது என்ன பொதுவான கிணறு தானே, இது யார் தண்ணி எடுக்கூடாதுன்னு யார் அந்த கிணறை சுற்றி வேலி அடைச்சது, அந்த வேலியை பிடுங்கி தூரம் எரிஞ்சிடுறாங்க. உடனே இது 148ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போடுறாங்க. அந்த இடத்துல அந்த நீரை பயன்படுத்துகிற உரிமையை யார் தடை செய்தாரோ, அடைத்து வைத்தாரோ, அந்த தடையை நீக்கினால இது அன்லாஃபுல் அசம்பிளி கிடையாது, அது மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தான் செய்திருக்கிறாங்க. எனவே இந்த செக்ஷன்ல 148ல நீங்க கேஸ் போட்டதே செல்லாதுன்னு சொன்னாங்க. ஆனா செக்ஷன் 149 பொதுவான நோக்கத்தை நிறைவேற்றுகையில் செய்யப்பட்ட குற்றத்துக்கு சட்டவிரோதமான கும்பலின் உறுப்பினர் ஒவ்வொருவரும் குற்றவாளி ஆவார். Every member of unlawful assembly guilt of offense committed in prosecution of the common object. இன்டர்வியூல இந்த क्वेश्चन மிக மிக முக்கியமா கேட்பாங்க. 149க்கும் 34க்கும் என்ன வித்தியாசம்னு கேட்பாங்க. அப்ப 149க்கும் 34க்கும் என்ன வித்தியாசம்? Acts done by several persons in furtherance of common intention. பொதுவான உட்கருத்தை மேல் நடத்தும் வகையில் பல்வேறு நபர்களால் செய்யப்படும் செய்கைகள். பொதுவான உட்கருத்தை மேல் நடத்தும் வகையில் இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் காமன் இன்டென்ஷன். இது 34. 149ல என்ன சொல்றாங்கன்னா இன் ப்ராசிக்யூஷன் ஆஃப் தி காமன் ஆப்ஜெக்ட். இங்க ப்ராசிக்யூஷன் ஆஃப் தி காமன் ஆப்ஜெக்ட் என்று சொல்றாங்க 149ல. 34ல சொல்றாங்க இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் காமன் இன்டென்ஷன். பொதுவான உட்கருத்தை மேல் நடத்தும் வகையில் பல்வேறு நபர்களால் செய்யப்படும் செய்கைகள். மேற்கொண்டு செய்யணும், இங்க நிறைவேற்றுறாங்க இன் ப்ராசிக்யூஷன் ஆஃப் தி காமன் ஆப்ஜெக்ட். இந்த ஆபரேட்டிவ் வேர்டு தான் சார் ரொம்ப முக்கியம். 34 இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் காமன் இன்டென்ஷன். 149 இன் ப்ராசிக்யூஷன் ஆஃப் தி காமன் ஆப்ஜெக்ட். எப்பவுமே அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல கூட பாத்தீங்கன்னா ஐக்கு அடுத்துதான் ஓ வருது ஏபிசிடி சொல்கின்ற பொழுது. அப்ப 34 இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் காமன் இன்டென்ஷன். 149 in prosecution of the common object. அங்கே காமன் இன்டென்ஷன் இருக்கணும் 34ல. 149ல காமன் ஆப்ஜெக்ட் இருக்கணும். அங்கே in furtherance of என்ற வார்த்தை வரும், இங்கே in prosecution of என்ற வார்த்தை வரும். இதற்கு முன்பாக சுப்ரீம் கோர்ட் பல தீர்ப்புகளை சொல்லியிருக்கிறாங்க 34ம் 149 தனித்தனியானது. ஆனா இப்ப சொல்லிட்டாங்க நீங்க 34 சேர்த்து போட்டிருந்தாலும் பரவாயில்ல அல்லது 149 போட்டிருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டு ஒண்ணுதான் சொல்லிட்டாங்க. அப்ப பொதுவான நோக்கத்தை நிறைவேற்றுகையில் செய்யப்பட்ட குற்றத்துக்கு சட்டவிரோதமான கும்பலின் உறுப்பினர் ஒவ்வொருவரும் குற்றவாளி ஆவார். Every member of unlawful assembly guilty of offense committed in prosecution of the common object. அப்ப சட்டவிரோதமான கும்பலின் உறுப்பினர் ஒருவரால் அந்த கும்பலின் பொதுவான நோக்கத்தை நிறைவேற்றுகையில் ஒரு குற்றம் அநேகமாக செய்யப்படுமானால்
அந்த குற்றம் செய்யப்படும் காலத்தில் அதே கும்பலின் உறுப்பினராக இருக்கும் ஒவ்வொருவரும் அந்த குற்றத்தை செய்தவராவார். அப்ப சட்டவிரோத கூட்டத்தில் கலந்திருப்பவர்கள் அந்த கூட்டத்தில் குற்றத்தை செய்வதற்கு முன்னாடி வெளியேறிட்டாங்க. அப்ப அவர் வந்து குற்ற பொறுப்புக்கு உள்ளாக்க முடியுமா? முடியாது. 5 பேர் 6 பேர் சேர்ந்து போறாங்க. பிரச்சனை கலகம் ஏற்படுவதற்கு முன்பாக அதுல ஒரு நபர் அல்லது 2 நபர் வெளியில வந்துட்டாங்க, வேற இடத்துக்கு வந்துட்டாங்க, அந்த கும்பல்ல இல்ல. அப்ப அவங்களையும் தண்டிக்க முடியுமா? தண்டிக்க முடியாது. அப்ப 140 தண்டனை அளிப்பதற்கு ஒவ்வொரு எதிரியும் சட்டவிரோதமான கூட்டத்தில் கலந்திருப்பதை அரசு தரப்பினர் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இருக்கிறதா, பேசிவ் பார்ட்டிசிபேஷன் இருக்கிறதா, அதையெல்லாம் பார்ப்பாங்க. தண்டனை என்ன சொல்றாங்க? அந்த தண்டனை அந்த குற்றத்துக்குரிய அதே தண்டனை தான். என்ன குற்றம் செய்திருக்காங்களோ அந்த குற்றத்துக்கான தண்டனை. அண்டர் செக்ஷன் 150 சட்டவிரோதமான கும்பலில் சேர ஆட்களை கூலிக்கு அமர்த்துதல், ஹையர் பண்ணுவாங்க. ஹையரிங் ஆர் conniving at hiring of persons to join unlawful assembly. Hiring or conniving at hiring of persons to join unlawful assembly. அப்ப ஒரு ஆட்டோல பாத்தீங்கன்னா ஹையர் ஃபார் ஹையர்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாடகைக்கு வருவாங்க, கூலிக்கு அமர்த்துதல் அர்த்தம். ஹையர் பண்றேன்னா கூலிக்கு அமர்த்துதல். நம்முடைய நிலத்துல வேலை செய்வதற்காக கூலி ஆட்களை ஹையர் பண்ணணும். அப்ப ஹையரிங் ஆர் கன்னிவிங் அட் ஹையரிங் ஆர் பர்சன்ஸ் டு ஜாயின் அன்லாஃபுல் அசெம்பிளி, சட்டவிரோதமான ஒரு கும்பலில் சேர்வதற்கு அல்லது அதில் உறுப்பினராக ஆவதற்கு எவரையேனும் கூலிக்கு அமர்த்துவதை ஊக்குவிக்கின்ற அல்லது மறைமுகமாக ஆதரிக்கின்ற ஒருவர் அத்தகைய சட்டவிரோதமான கூட்டத்தைச் சேர்ந்த ஒரு உறுப்பினர் என்னும் வகையில் தண்டிக்கப்படக்கூடியவர். இதுக்கு தண்டனை அவங்க என்ன குற்றம் செய்திருக்காங்களோ அதே தண்டனை தான். திடீர்னு உள்ள போந்து ஒரு அன்லாஃபுல் அசெம்பிளி ஆகி இருக்கக்கூடிய ஒரு ஆளை வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா இல்ல யாராவது ஒரு பொதுமக்களையே சூறையாடுறாங்க, அதுல ஒருத்தர் வந்து மர்டர் பண்றாருன்னா அதுக்கு என்ன தண்டனை? அதே தண்டனை தான் கொடுக்க முடியும். இளைஞர்களை வந்து திரட்டுவாங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி திரட்டுவாங்க. கூலிக்கு அமர்த்துதல், 10,000 ரூபாய் பணம் கொடுக்குறேன், நீங்க போயிட்டு வெடிகுண்டு வச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அல்லது கூலிக்கு அமர்த்துறாங்கன்னு சொன்னா அந்த மாதிரி ஒரு குற்றம் நடக்க போகிற சட்டவிரோதமான கும்பல் ஒரு செயலை செய்ய போறாங்கன்னு சொன்னா அதுக்கு மறைமுகமா யார் ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு தண்டனை 150ல. அண்டர் செக்ஷன் 151 5 அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் கொண்ட கும்பலை அது கலைந்து செல்லுமாறு உத்தரவிட்ட பிறகும் அந்த கும்பல்ல வந்து தெரிந்தே சில பேர் சேருவாங்க. போலீஸ் ஆஃபீஸர் 5 பேருக்கு மேல யாரும் இருக்கக்கூடாது, 5 பேரும் இருக்கக்கூடாது, சீக்கிரம் கலைஞ்சு போங்கன்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சு நம்மால் போயிட்டு ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, 6வது நபரா போய் ஜாயின் பண்ணுவார், 7வது நபரா போயிட்டு அந்த இடத்துல கூட்டத்துல போய் கலந்துக்குவார். அவருக்கு என்ன தண்டனை? ஒரு கூட்டத்தை டிஸ்பர்ஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க, கூட்டத்தை கலைஞ்சு போகணும்னு சொல்றாங்க. சொன்ன பிறகு இவர் போயிட்டு புதுசா போயிட்டு ஜாயின் பண்ணுவாரு. அப்ப அவருக்கு 6 மாசம் ஜெயில் தண்டனை. செக்ஷன் 152 assaulting or obstructing public servant and suppressing riot, கலகம் முதலியவற்றை பொது ஊழியர் அடக்குகிற போது அவரை தாக்குதல் அல்லது தடுத்தல், சப்ரஸ் பண்றது. ஒரு அன்லாஃபுல் அசெம்பிளி போலீஸ் போயிட்டு என்ன பண்ணாங்க, எல்லாம் கலைஞ்சு போங்கன்னு சொல்றப்ப போலீஸ போயிட்டு அடிக்கிறது. போலீஸ் என்பது ஒரு பொது ஊழியர். அல்லது நீங்க என்ன சொல்றது அப்படின்ட்டு அவரை போய் தடுக்கிறது, அவர் செய்கிற பணியை வந்து தடுத்து நிறுத்துறது. அப்ப அவருக்கு என்ன தண்டனை? 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2 சேர்த்து விதிக்கப்படும். செக்ஷன் 152 ஐபிசியின் படி. அப்ப ஒரு பொது ஊழியர் என்ற முறையில தான் தன்னுடைய கடமையை செய்கின்ற பொழுது சட்டவிரோதமான கும்பலை கலைக்க அல்லது கலகம் அல்லது சச்சரவு ஒன்றை அடக்கி பெரும் முயற்சி செய்கின்ற அல்லது பொது ஊழியரை தாக்குகிற. அப்போ ஒரு சச்சரவு நடக்குது, இதை அடக்கி முயற்சி பண்ணணும், இது சுத்தமா அடக்கணும், விட்டா இது வந்து லாண்ட் ஆர்டர் பெரிய பிரச்சனை ஆயிடுன்னு சொல்லி அதுக்கு முயற்சி பண்றாரு ஒரு பப்ளிக் சர்வெண்ட். அவரை போயிட்டு தாக்குறது, அவரை வந்து பணி செய்ய விடாமல் தடுக்கிறது, அவரை தடை செய்கிற இவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2 சேர்த்து விதிக்கப்படும். செக்ஷன் 152 ஐபிசியின் படி. ஆனா செக்ஷன் 153 அந்த கலகத்தை விளைவிக்கும் உட்கருத்தோடு வேண்டும் என்று ஆத்திரம் ஊட்டுறது. அப்ப wantonly giving provocation with intent to cause riot if rioting be committed, if not committed. அப்ப சட்டவிரோதமான சட்டத்திற்கு மாறான எதையேனும் செய்வதன் மூலம் எவருக்கேனும் ஆத்திரம் ஊட்ட வேண்டும். அந்த கலக குற்றத்தை விளைவிக்கும் உட்கருத்தோடு செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது அந்த ஆத்திரம் ஊட்டுகிற ஒருவர். இந்த 149க்கும் 120B இதுக்கான இன்கிரீடியன்ஸ் ஃபார் அப்ளிகபிலிட்டி காமன் ஆப்ஜெக்ட் மர்டர், இதுக்கெல்லாம் நிறைய கேஸ் லாஸ் இருக்குது சார். அண்டர் செக்ஷன் 153
அப்ப கலகம் செய்யப்படும் பட்சத்தில் அந்த ஆத்திரமூட்டுதல் என்பது, அந்த ஆத்திரமூட்டுதலின் விளைவாக கலக குற்றம் செய்யப்படுமானால் ஓராண்டு சிறை தண்டனையோ அல்லது அபராதமோ அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். கலகம் செய்யப்படவில்லை என்றால் 6 மாதங்கள் வரை நீடிக்கக்கூடிய சிறை தண்டனை. கலகம் நடந்தா 1 வருஷம், ஆர் ஃபைன் ஆர் போத். கலகம் நடக்கல, அப்ப 6 மாசம் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். ஆனா செக்ஷன் 153A இது ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கேள்வி கேட்பாங்க சார். இந்த 153A வந்து கேஸ் போடுவாங்க. 2 மதங்களுக்கிடையே வெறுப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு செயலை செய்கிற ஒரு நபர். அப்ப சமயம், இனம், பிறந்த இடம், குடியிருப்பிடம், மொழி இவைகள் காரணமாக வெவ்வேறு பிரிவுகளுக்கு இடையில் பகையை வளர்த்துதல், ஒற்றுமை நிலவுவதற்கு குந்தகமான ஒரு செய்கையை செய்தல். 2 மொழி பேசுறவங்க நல்லா ஒற்றுமையா இருப்பாங்க, அவங்களுக்குள்ள போயிட்டு மொழி பிரச்சனை ஏற்படுத்துறது. 2 மதத்தை சேர்ந்தவங்க ஒற்றுமையா இருப்பாங்க, அவர்களுக்குள்ளாக மத பிரச்சனை ஏற்படுத்துவது. பிறந்த இடத்தை குறித்து வந்து பிரச்சனை ஏற்படுத்துவது. நீ இந்த ஏரியால பிறந்தவங்க, இந்த ஆள்லாம் இங்க வரக்கூடாது, இந்த ஏரியால பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிளேஸ் ஆஃப் பர்த்தை வச்சு நீங்க எல்லாம் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி சில பிரச்சனை பண்ணுவாங்க. அல்லது நீங்க இந்த பகுதியில் குடியிருக்கிறீங்க, நீங்க எல்லாம் இந்த மாதிரிலாம் செயல்படக்கூடாது, இங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை ஏற்படுத்துவாங்க. அப்ப ப்ரோமோட்டிங் என்மிட்டி பகையை வளர்த்தல் என்பது between different groups on grounds of religion, மதம் சம்பந்தமாக, ரேஸ், பிளேஸ் ஆஃப் பர்த். ரேஸ் என்று சொன்னால் இனம், இந்த இனத்தை சேர்ந்தவங்க, நீங்க கருப்பு இனத்தை சேர்ந்தவங்க, நீங்க எல்லாம் இங்க வரக்கூடாது, இந்த மாதிரி சொல்லக்கூடாது. பிளேஸ் ஆஃப் பர்த் பிறந்த இடம் சம்பந்தமாக, ரெசிடென்ஸ் வசிக்கிற குடியிருக்கிற இடம், language, residence and language etc. and doing acts prejudicial to maintenance of harmony. இப்படி ஒற்றுமையா இருக்கிறவங்களுக்கு மத்தியில வந்து பிரிவினை உண்டாக்குறாங்க பாருங்க. சமய ரீதியா 2 மதத்துக்கு இடையே பிரிவினை உண்டாக்குவது, 2 இனத்துக்கு இடையே பிரிவினை உண்டாக்குவது, 2 பிளேஸ் ஆஃப் பர்த்துக்கு இடையே பிரிவினை உண்டாக்குவது. இதை யார் செய்யறாங்களோ அவர்களுக்கு தண்டனை 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்க முடியும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான் விசாரிப்பது. இது நான் பெயிலபிள் அஃபென்ஸ். இதுல சொல்றாங்க, சொல்லப்பட்ட அல்லது எழுதப்பட்ட சொற்கள் மூலமாக, பேசனாவோ அல்லது புக் மூலமாகவோ அல்லது டிராக்ஸ் மூலமாகவோ பிட் நோட்டீஸ் மூலமாகவோ அல்லது பை ஜெஸ்டர் என்று சொல்லக்கூடிய சைகை மூலமாகவோ, விசிபிள் ரெப்ரசன்டேஷன் என்று சொல்லக்கூடிய கண்ணால் பார்க்கக்கூடிய சாதனங்கள் மூலமாகவோ, அல்லது மதம், இனம், பிறந்த இடம், குடியிருப்பிடம், மொழி, சாதி அல்லது சமூகம் முக்கிய காரணங்களால் அல்லது வேறு எந்த காரணமாக இருந்தாலும் சரி, அல்லது சாதிகள் அல்லது சமூகங்களுக்கிடையே ஒற்றுமையின்மையை, பகை உணர்வை, விரோத மனப்பான்மையை, வெறுப்பு உணர்வை ப்ரமோட் பண்றாரு. ப்ரமோட்டிங் என்மிட்டி பிட்வீன் ரிலீஜியஸ், 2 ரிலீஜியஸ், 2 மதங்களுக்கிடையே வெறுப்புணர்வை ஏற்படுத்துவது, பகை உணர்வை ஏற்படுத்துவது, ஒற்றுமையின்மையை ஏற்படுத்துகிறது அல்லது வளர்க்க முயற்சி செய்கிற under section 153 capital A class A வின் படி அவரை தண்டிக்க முடியும். கிளாஸ் B வெவ்வேறு மதம், இனம், மொழி அல்லது வட்டார வகுப்பினர் அல்லது சாதிகள் சமூகங்களுக்கிடையே ஒற்றுமை நிலவுவதற்கு குந்தகமானதும் பொது அமைதியை குலைப்பதும் அல்லது அநேகமாக குலைக்கக்கூடியதுமான ஒரு செய்கையை செய்கிற ஒருவர் கிளாஸ் B படி தண்டிக்கப்படுவார். அல்லது கிளாஸ் C அவருக்கு பயிற்சி கொடுப்பது. சில பேரை ட்ரெயின் பண்ணி நீங்க போயிட்டு அந்த மத பிரச்சனை பண்ணுங்க, நீங்க போயிட்டு இன பிரச்சனை ஏற்படுத்துங்க, நீங்க போயிட்டு 2 ஜாதிகளுக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ட்ரெயின் பண்ணுவாங்க. அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பது, அதற்கு தனியா இயக்கங்கள், அமைப்புகள் இருக்கு, உடற்பயிற்சி, தேக பயிற்சி, அது போன்ற நடவடிக்கை எதிலேனும் பங்கேற்கக்கூடிய ஒரு நபர் அல்லது வன் செயலை பயன்படுத்தும் உட்கருத்து கொண்டு மத, இன, மொழி அல்லது வட்டார குழு அல்லது சாதி அல்லது சமூகம் எதற்கும் விரோதமான ஒரு வன்முறையை பயன்படுத்தி அத்தகைய இன, மொழி அல்லது வட்டார குழு அல்லது சாதி அல்லது சமூகத்தின் உறுப்பினர்களுக்கிடையே அச்சத்தை உருவாக்கக்கூடியது, கிளியை ஏற்படுத்தணும், பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தணும். ஃபெயிலியர் ஆஃப் ஜஸ்டிஸ், ஃபெயிலியர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் இல்ல, ஃபெயிலியர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் இருக்கிறது, அங்க பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி ஒரு அச்சத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு ஒரு செயல்படும் பட்சத்தில் அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே சேர்த்து தண்டிக்கப்படும். செக்ஷன் 153 ரொம்ப முக்கியமான சார். இதுல கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 153 மிஸ் ஆயிடுச்சுன்னா 153ல மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி,
offense committed in place of worship. கடவுளை வழிபடக்கூடிய இடம், வழிபாட்டிடம் முதலியவற்றில் செய்யப்படும் குற்றம். அப்ப வழிபாட்டிடம் எதிலேனும் அல்லது சமய வழிபாடு அல்லது சமய சடங்குகள் இவற்றை புரிவதில் ஈடுபட்டிருக்கிற ஒரு கூட்டம் எதிலேனும் சப்செக்ஷன் 1 படி குறிப்பிடப்பட்ட அந்த குற்றத்தை செய்கிற ஒருவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். 2 ஜாதிக்குள்ள பிரச்சனை உண்டு பண்றார், 2 மதத்துக்குள்ள பிரச்சனை உண்டு பண்றார், 2 மொழி பேசுபவர்களுக்கு இடையில் ஒரு பிரச்சனை உண்டு பண்றார், பிறந்த இடம் குறித்து ஒரு பிரச்சனை 2 பேருக்குள்ள ஏற்பாடு பண்றாரு, ஒரு ரேஸ் என்று சொல்லக்கூடிய 2 இனத்துக்குள்ள கருப்பினம் வெள்ளை இனம் இவர்களுக்கு இடையே ஒரு பிரச்சனை உண்டு பண்றாரு, அல்லது குடியிருக்கக்கூடிய இடத்துல நீங்க இங்க குடியிருக்கிறீங்க அவங்க அங்க குடியிருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை உண்டு பண்றாரு. அப்ப இந்த மாதிரி யார் செயல்படுறாங்களோ அவங்களுக்கு அண்டர் செக்ஷன் 153 கேபிட்டல் ஏ படி 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது ஃபைன் அல்லது 2 சேர்த்து விதிக்கப்படும். இதுவே ஒரு கோயில் இருக்கிறது, அங்கே வழிபாட்டு இடம் இருக்கிறது, பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் இருக்கிறது, அந்த பிளேஸ் ஆஃப் வர்ஷிப்ல போயிட்டு நீங்க பிரச்சனை பண்றீங்கன்னு சொன்னா கோயில்ல போயிட்டு பிரச்சனை பண்ணா 5 வருஷம் ஜெயில் தண்டனை பிளஸ் ஃபைன். 6 ஃபைன் கிடையாது, பிளஸ் ஃபைன். இந்த 153ல கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அண்டர் செக்ஷன் 153 கேபிட்டல் ஏ இதுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஊர்வலம் அல்லது அமைப்பு, இது ரொம்ப முக்கியம். இந்த 153 ஏவுக்கான ஒரு கேஸ் லாஸ் குறிச்சிங்க சார், பாபர் மசூதி கேஸ் லாஸ். இது ஸ்டேட் வெர்சஸ் கல்யாண் சிங் 2017 வால்யூம் 7 SCC பேஜ் நம்பர் 444. இப்போ அண்டர் செக்ஷன் 153 கேபிட்டல் ஏ அண்டர் செக்ஷன் 153 கேபிட்டல் ஏ ஊர்வலம் அல்லது அமைப்பு எதிலும் தெரிந்தே ஆயுதங்களை தாங்கி இருத்தல் அல்லது கொண்டிருத்தல் அல்லது உடற்பயிற்சி அல்லது கூட்டு பயிற்சியில் ஆயுதங்களுடன் கலந்து கொள்ளுதல். இந்த 153 கேபிட்டல் ஏவை பொறுத்தவரை ஒரு விஷயம் இருக்கிறது, 2 விஷயங்கள். பனிஷ்மெண்ட் ஃபார் knowingly carrying arms in possession, organizing or holding or taking part in any mass drill or mass training with arms. இந்தியாவில் 2 விஷயங்களை சொல்றாங்க. ஒன்று, மொஹரம் பண்டிகையின் பொழுது நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் கையில் ஒரு கொடுமையான வாள் மாதிரி வீச் மாதிரி வச்சுட்டு உடம்புல கத்தியை வச்சுட்டு உடல்ல கீறி கொண்டு ரத்தம் வரும். அவங்க ஒரு மாஸ் ட்ரில்லாக போவார்கள். அது ஐபிசில அண்டர் செக்ஷன் 153 கேபிட்டல் ஏ படி குற்றமா என்று சொன்னால் அது குற்றம்தான். ஆனாலும் வழக்கத்தின்படி அந்த மத வழக்கப்படி அது அனுமதிக்கப்பட்டது, எனவே அது குற்றம் கிடையாது. அப்ப சட்டம் மேலோங்கி நிற்குமா, கஷ்டம் மேலோங்கி நிற்குமா, வழக்கம் மேலோங்கி நிற்குமா என்று சொன்னால் சட்டத்தை விட வழக்கம் தான் மேலோங்கி நிற்கும். ஏனென்று சொன்னால் இஸ்லாமிய மதம் தோன்றிய காலத்திலிருந்து அதை வழி வழியாக அவர்கள் செய்து வருகிறார்கள், ஃபாலோ பண்றாங்க, பின்பற்றி வருகிறார்கள். அப்ப ஐபிசி அண்டர் செக்ஷன் 153 கேபிட்டல் ஏ படி அது குற்றமா என்று சொன்னால் கஷ்டம் படி அது குற்றமே கிடையாது. அப்ப மொஹரம் பண்டிகையின் பொழுது இஸ்லாமிய சகோதரர்கள் தன்னுடைய உடம்புல ஆயுதங்கள் கொண்டு கீறி கொண்டு மாஸ் ட்ரில் போவாங்க. கையில எல்லாருமே பெரிய பெரிய கத்தி வச்சிருப்பாங்க, வாள் வச்சிருக்கலாம். அப்ப ஐபிசில இப்படி சொல்லியிருக்காங்களா, இது தப்பு இல்லைங்களா? அது கிடையாது, அது மத வழக்கப்படி அனுமதிக்கத்தக்கது. கொரோனா பீரியட்ல கூட பாருங்க, சில கோயில்களுக்கெல்லாம் கும்பாபிஷேகம் பண்றதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. வழக்கப்படி நடக்கக்கூடிய ஒரு செயல், அதனால அனுமதி கொடுத்தாங்க மாநில அரசாங்கம். அதை போல ஒரு அமைப்பு பயிற்சி கொடுக்குறாங்க, துப்பாக்கி பயிற்சி, வால் பயிற்சி கொடுத்து அவங்க மாஸ் ட்ரில் பண்றாங்க. அந்த மாதிரி பயிற்சி கொடுக்கறத தப்புன்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு கேசஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த அமைப்பின் பெயர் நான் சொல்ல விரும்பல. இந்தியாவில் நிலையான ஒரு அமைப்பாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அது அந்த மாதிரி எல்லாம் நீங்க ஆயுத பயிற்சி எல்லாம் கொடுக்கூடாது, ட்ரைனிங் எல்லாம் நீங்க மாஸ் ட்ரில் எல்லாம் கொடுக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதை மீறி செயல்பட்டு தான் கொண்டிருக்கிறாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? அண்டர் செக்ஷன் 153 கேபிட்டல் ஏவை பொறுத்தவரை நேரடியா அரசியலமைப்பு சட்டத்துல அண்டர் ஆர்டிகல் 19 சப் ஆர்டிகல் 1 கிளாஸ் B சொல்லிட்டாங்க. கிளாஸ் ஏல தெளிவாங்க, பேசுவதற்கும் அந்த பேச்சை வெளிப்படுத்துவதற்கும் சுதந்திரம் உண்டு. ஆனா அதுக்கு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் தேர், நியாயமான கட்டுப்பாடுகள் அங்கே இருக்கிறது. அண்டர் ஆர்டிகல் 19 சப்செக்ஷன் 2 சப் ஆர்டிகல் 2 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950 கிளாஸ் B சொல்றாங்க, அப்படி பேசுறீங்க வெளிப்படுத்துறீங்க, நீங்க ஒன்று கூடலாம், ஒரு சங்கமாக இணையலாம்.
அப்ப ஆயுதங்கள் இல்லாமல் நீங்கள் ஒன்று கூடலாம். உங்களுடைய அரசியலமைப்பு சட்டப்படி அது அடிப்படை உரிமைகள். அப்ப ஆயுதங்களோட போடுறீங்கன்னா அது தவறு அப்படின்னு தான் இங்க சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 153 கேபிட்டல் ஏல. அதனால்தான் பெரிய பெரிய பேரணி நடத்துவாங்க. அந்த ப்ரொசஷன்ல பாத்தீங்கன்னா they are assembling without any arm. அப்ப ஆர்ம்ஸ் இல்லாமல், ஆயுதங்கள் இல்லாமல் ஒன்று கூட முடியும். இந்த 153 கேபிட்டல் ஏ அப்படியே பெண்டிங்ல தான் இருந்துட்டு இருக்கு. அண்டர் செக்ஷன் 153B தேசிய ஒருமைப்பாட்டிற்கு குந்தகமாக பழி சாட்டுதல், அறைதல்கள், இம்புடேஷன், அசர்ஷன்ஸ் ப்ரீஜுடிஷியல் டு நேஷனல் இன்டகிரேஷன். ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு எதிராக, இனத்திற்கு எதிராக, மொழிக்கு எதிராக, வட்டார குழுவுக்கு எதிராக, அல்லது சாதிக்கு எதிராக, அல்லது சமூகம் எதுவானும் இவற்றுக்கு எதிராக நீங்க ஏதாவது பிரச்சனை பண்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை. இதே வழிபாட்டு இடம் இருக்கிறது. அந்த வழிபாட்டு இடத்துல சமய சடங்குகள் செய்வதில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம், ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்கள் போயிட்டு பொங்கல் வைக்கிறாங்க, அங்க ஐடல் வர்ஷிப் பண்றாங்க, சிலை வழிபாடு பண்றாங்க, விக்கிரக ஆராதனை செய்யறாங்க. அந்த இடத்துல போயிட்டு ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்றாருன்னு சொன்னா அவருக்கு 5 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுங்கன்றாங்க. அப்ப தேசிய ஒருமைப்பாட்டிற்கு குந்தகமாக பழிச்சாட்டுதல், அறைதல்கள். இந்த 153 கேபிட்டல் பி ஐபிசியை பொறுத்தவரை இதுக்கு அந்த பாபர் மசூதி வழக்கு பொருந்தும். வழிபாட்டிடம் என்று சொன்னாலே 5 வருஷம் ஜெயில் தண்டனை. அது 153 ஏல வந்தாலும் சரி, அல்லது 153 பில வந்தாலும் சரி, 5 இயர்ஸ் அவருக்கு பனிஷ்மெண்ட். அண்டர் செக்ஷன் 154 சட்டவிரோதமான கும்பல், கூட்டப்படும் நிலத்தின் சொந்தக்காரர் அல்லது அனுபோகதாரர். இவர் தான் என்ன பண்ணுங்க, தகவலை சொல்ல வேண்டும். இவர் தகவலை சொல்லவில்லை என்று சொன்னால் அவருக்கு 1000 ரூபாய் ஃபைன் போடுவாங்க. என்னுடைய நிலத்துல ஒரு 5-6 பேர் ஒன்று சேர்ந்து கூடுறாங்க, அன்லாஃபுல் அசம்பிளியா இருக்கிறது. இதை பற்றி தகவல் உடனே போலீஸுக்கு சொல்லணும், அல்லது விஓ கிட்ட சொல்லணும். சொல்லாம நிலத்தினுடைய உரிமையாளர் அமைதியா இருந்தார், பிறகுதான் தெரிய வருது பிரச்சனையான பிறகு. ஏன் இந்த விஷயத்தை வந்து அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் சொல்லலை? சில நேரங்களில் லேண்ட்லார்டு இருப்பாரு, அவர் நிலத்தை வந்து லீஸ் அவுட் பண்ணிருப்பாரு, குத்தகை விட்டிருப்பாரு. யார் அனுபவத்தில் அந்த நிலத்தில் இருக்கிறாங்களோ அந்த நபர் சொல்ல கடமைப்பட்டவர். அப்ப ஓனர் ஆர் ஆக்குபையர், சட்டவிரோதமான கும்பல் கூட்டப்படும் நிலத்தினுடைய சொந்தக்காரர் அல்லது அனுபோகதாரர். யார் அனுபவிச்சு வராரோ அந்த நிலத்தை அந்த நபர் சொல்லணும். இந்த நிலத்துல 5-6 பேர் கூடி இருக்கிறாங்க, கையில ஆயுதங்கள்லாம் இருக்கு, பெரிய பிரச்சனை வர மாதிரி இருக்குங்க அப்படின்ட்டு போலீஸுக்கு தகவல் சொல்லணும். அவர் சொல்லாமல் விட்டுட்டு இருப்பார். அப்ப அண்டர் செக்ஷன் 154 ஐபிசி படி 154 இங்க பாத்தீங்கன்னா நிலத்தினுடைய உரிமையாளர் அல்லது ஆக்குபையர், நிலத்தினுடைய அனுபவதாரர். சட்டவிரோதமான கும்பல் வந்து அந்த நிலத்துல கூடுறாங்கன்னா தகவல் அவர் வந்து கவர்மெண்ட் கண்டிப்பா வந்து போலீஸுக்கு சொல்லணும், அல்லது விஓ சொல்லணும், இல்ல கலெக்டர் எஸ்பிக்கு சொல்லணும். இங்க 154 அதான் சொல்றாங்க. இதே சிஆர்பிஸ்ல இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல டர்னிங் ஹாஸ்டைல் விட்னஸ், பிறர் சாட்சியாக ஏற்கனவே அவர் சொல்லியிருப்பார், இப்ப மாத்தி சொல்லுவார். கிராமத்துல சொல்லுவாங்க பிறண்டு பேசாதிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒண்ணு சொல்லிட்டு அதன் பிறகு விசாரிக்கிறப்ப வேற மாதிரி மாத்தி சொல்லுவார். பிறண்டு பேசுதல், பிறர் சாட்சி. அவர் நிலத்துல வந்து ஒரு பிரச்சனை நடக்குது, சட்டவிரோதமான கும்பல ஒன்று கூடி இருக்கிறாங்கன்னு சொன்னாவே அந்த தகவலை சொல்லி இருக்கணும். சொல்லணும்னா அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் யாரோ அல்லது நிலத்தை யார் அனுபவிச்சுட்டு வராரோ, குத்தகைக்கு யார் வச்சுட்டு இருக்காரோ அந்த நபருக்கு 1000 ரூபாய் ஃபைன் போடுவாங்க 154 ஐபிசி படி. அண்டர் செக்ஷன் 155 எவரது நலனுக்காக கலகம் செய்யப்படுகிறதோ அவரது கடப்பாடு என்ன? யாருக்காக அந்த ரைட் நடக்குது, யாருக்காக பிரச்சனை நடக்குதோ அவருடைய லயபிலிட்டி என்ன? லயபிலிட்டி ஆஃப் பர்சன் ஃபார் ஹூஸ் பெனிஃபிட் ரைட் இஸ் கமிட்டட். எந்த நிலத்தை பொறுத்து ஒரு கலகம் ஒன்று நடக்கிறதோ அந்த நிலத்தினுடைய சொந்தக்காரர் அல்லது அனுபவத்தாரராக இருக்க உள்ளவர் அவர், அல்லது அவருடைய ஏஜென்ட் முகவர், அல்லது அந்த நிலத்தினுடைய மேலாளர் மேனேஜர். அப்ப கலகம், அத்தகைய கலகம் நடத்தப்படுவதை தடுப்பதற்கு தமது சக்திக்கு ஏற்ப சட்டப்பூர்வமான எல்லா வழிகளையும் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அவருக்கு அபராதம் விதிக்க முடியும். என் நிலத்துல வந்து இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க, ஒரு 5-6 பேர் ஒண்ணு சேர்ந்து வந்து சண்டை போட்டுக்கிறாங்க, நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேங்க, என்னால முடியல. இந்த ஒரு டிஃபென்ஸ் எடுத்தாதான் நிலத்தினுடைய உரிமையால தப்பிக்க முடியும் அந்த கேஸ்ல இருந்து. அதே போல கம்பெனியாக இருந்தாலும் சரி, நாங்க எவ்வளவோ டெலிஜென்ஸா இருந்தோம், டியூ டெலிஜென்ஸா இருந்தோம், அதை மீறி நடந்து போச்சுங்க, எங்க நாலேஜ் இல்லாம அது நடந்து போச்சுங்க. இந்த 2 டிஃபென்ஸ் தான் எடுக்க முடியும் ஒரு கம்பெனி மீது கேஸ் போடுறாங்கன்னு சொன்னோம். நிலத்தினுடைய உரிமையாளர் அல்லது மேனேஜர் அல்லது ஏஜென்ட் அல்லது ஆக்குப்பையர் அனுபவதாரர் யாராக இருந்தாலும் சரி, அவங்க மேல கேஸ் போடுறாங்கன்னா என்ன டிஃபென்ஸ் எடுக்க முடியும்?
நான் எவ்வளவு தடுத்து பாத்துங்க, என் நிலத்துல வந்து எந்த பிரச்சனை பண்ணக்கூடாது, நீங்க அன்லாஃபுல் அசம்பிளா இருக்கீங்க, சட்டவிரோதமான கும்பலாக நீங்க ஒன்று சேர்ந்திருக்கீங்க, இங்க பிரச்சனை நடக்க நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு தடுத்து பார்த்தோம், அதை மீறி இந்த பிரச்சனை நடந்து போச்சுங்க, நான் என்னங்க செய்யறது அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபென்ஸ் எடுக்க முடியும். அண்டர் செக்ஷன் 156 எந்த சொந்தக்காரர் அல்ல அனுபவத்தாரனுடைய பயனுக்காக கலகம் விளைவிக்கப்படுகிறதோ அவருடைய முகவரியினுடைய கடப்பாடு இதுதான். அவர் எல்லா வழியும் பயன்படுத்திருக்கணும். அந்த அன்லாஃபுல் அசம்பிளியை டிஸ்பர்ஸ் பண்றதுக்கு எல்லா வழிகளையும் அவர் பயன்படுத்திருக்கணும். செக்ஷன் 157 சட்டவிரோதமான கும்பலுக்காக கூலிக்கு அமர்த்தப்படக்கூடிய ஆட்களுக்கு புகழளித்தல். நீங்க வாங்க பிரச்சனை பண்ணுங்கன்னு சொல்லி வெளியூர்ல இருந்து ஆளை கூட்டிட்டு வருவாங்க, அவங்களுக்கு செலவு பணம் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, அவர்களுக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்து நீங்க இந்த இடத்துல தங்கிங்க அப்படின்னு யாரு தங்குவதற்கு இடம் கொடுக்கிறாரோ அந்த நபர். அப்ப இந்த கூலிப்படைகள், கூலிக்கு அமர்த்தப்பட்ட நபர்கள் இந்த சட்டவிரோதமான கும்பலுக்கு அடக்கலம் யார் கொடுக்கிறாரோ, ஹார்பரிங் யார் பண்றாரோ, அசலிம் யார் பண்றாரோ அவருக்கு 6 மாத சிறை தண்டனை, ஆர் ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். செக்ஷன் 157 படி. செக்ஷன் 158 சட்டவிரோதமான கும்பலின் அல்லது கலகத்தில் பங்கெடுத்துக் கொள்ள கூலிக்கு அமர்த்தப்படுதல், being hired to take part in unlawful assembly or riot. செக்ஷன் 141ல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படி செய்யக்கூடிய அளவிற்கு அல்லது உதவி செய்ய ஈடுபட்டிருக்கிற அல்லது கூலிக்கு அமர்த்தப்பட்டிருக்கிற அல்லது கூலிக்கு அமர்த்தப்பட்ட அல்லது ஈடுபடுத்தப்பட்ட முனைகிற அல்லது முயல்கிற அட்டெம்ப்ட் பண்றாரு, நான் போயிட்டு 10 ஆளை கூப்பிட்டு வரேன் வந்து பிரச்சனை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வருவாரு, வெளியூர்ல இருந்து 10 பேரை பணம் கொடுத்து கூப்பிட்டு வருவாரு, அந்த நபருக்கு 6 மாதங்கள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2 சேர்த்து விதிக்கப்படும். இதுல 158ல இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க, ஆயுதங்களுடன் செல்லுதலுக்கு தண்டனை. அப்படி கூலிக்கு அமர்த்திட்டு வராங்கன்னா நீட்டு பெரிய வீச்சு கத்தி துப்பாக்கி இதெல்லாம் எடுத்துட்டு வராங்க, ஈட்டி கம்பு வேல் கம்பெல்லாம் எடுத்துட்டு வராங்கன்னு சொன்னால் அநேகமாக அதனால் வந்து மொத்தருக்கு மரணம் விளைவிக்கக்கூடிய ஒரு வகையில் செல்ல ஈடுபட இருக்கிற அல்லது முனைகிற ஒருவருக்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. அண்டர் செக்ஷன் 159 அஃப்ரே இந்த கேள்வி கேட்பாங்க சார், 2 அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள், அஃப்ரே என்று சொன்னால் 2 அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள். அதை போல ஒரு கொஸ்டின் 34க்கு எத்தனை பேர் வேண்டும், இந்த ஒரு கேள்வி கேட்கிறாங்க. 34க்கு எத்தனை பேர் இருக்கணும், ஏன்னா 34ல கேஸ் போடுறாங்க, அப்ப எத்தனை பேர் இருக்க வேண்டும்? 2 அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் ஒரு பொது இடத்தில் சண்டையிடுவதன் மூலமாக 5 நபர்களுக்கு கீழ்ப்பட்டவர்கள் 34ல வருவாங்க. அஃப்ரே 2 அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் ஒரு பொது இடத்துல சண்டை போட்டுக்கிறாங்க, சண்டையிடுவதன் மூலம் பொது அமைதியை குலைக்கும் பொழுது அவர்கள் ஒரு சச்சரவு செய்வதாக சொல்லப்படுவார். இதற்கு தண்டனை 160ல சொல்றாங்க, பனிஷ்மெண்ட் ஃபார் கமிட்டிங் அஃப்ரே 1 மாதம் வரை நீடிக்கக்கூடிய கால அளவுக்கு சிறை தண்டனை அல்லது 100 ரூபாய் வரை அபராதம் அல்லது 2ம் சேர்த்து விதிக்கப்படும். சரிங்க, இதற்கும் இந்த 160க்கும் 510க்கும் என்ன அப்படி பெரிய வித்தியாசம்? குடிபோதையில் உள்ளவர் ஒரு பொது இடத்துல ஒழுங்கினமாக நடந்து கொள்ளுதல், மிஸ்காண்டக்ட் இன் பப்ளிக் பிளேஸ், மிஸ்காண்டக்ட் இன் பப்ளிக் பை அ ட்ரங்கன் பர்சன். இங்கேயும் பொது இடம் தான், 160க்கும் பொது இடம் தான். இங்க குடிபோதையில் இருக்கிறாரு, இங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. இங்க 24 மணி நேரம் தான் அவருக்கு ஜெயில் தண்டனை அல்லது 10 ரூபாய் தான் அபராதம் அல்லது 2 சேர்த்து விதிக்க முடியும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 1 மாசம் ஜெயில் தண்டனை அல்லது 100 ரூபாய் அல்லது 2 சேர்த்து விதிக்க முடியும். அங்க 10 ரூபாய் 24 hours ஆர் போத், இங்க 100 ரூபாய் 1 month ஆர் போத். அங்க ட்ரங்கார்டா இருப்பாரு, அவர் குடிகாரரா இருப்பாரு, பொது இடத்துல பிரச்சனை பண்ணுவார், இங்கேயும் பொது இடத்துல பிரச்சனை, இங்க 2 பேர் இருக்கணும். அங்க சிங்கிள் பர்சனா போதும், இங்க டபுள் பர்சன் 2 பேர் இருக்க வேண்டும். அப்ப சொல்லிடுவாங்க சொல்லிடுவாங்க அல்லது ஒரு 75 போடுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த 160 முக்கியமானது சார். சாப்டர் நம்பர் 9, இந்த சாப்டர் நம்பர் 9 பொறுத்தவரை offenses by relating to public servants, பொது ஊழியர்களால் செய்யப்படும் அல்லது அவர்கள் சம்பந்தமான குற்றங்கள் பற்றியது. 166A 66B வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏனென்று சொன்னால் 161 165 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் ரிப்பீல்ட் ஆகி போச்சு. 166 இதை மட்டும் பார்த்தலாம்.
ஒருவருக்கு கேடு விளைவிக்கும் எண்ணத்துடன் சட்டத்தின் உத்தரவுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கின்ற ஒரு பொது ஊழியர், பப்ளிக் சர்வெண்ட் டிஸ்ஓபேயிங் லா வித் இன்டென்ஷன் டு காஸ் இன்ஜுரி டு எனி பர்சன். ஒரு பொது ஊழியராக இருந்து கொண்டு சட்டத்தின் உத்தரவுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதால் ஒருவருக்கு கேடு விளைவிக்கும் எண்ணத்துடன் இருக்கும் ஒருவர் ஓராண்டு வரை சாதாரண சிறை தண்டனையோ அல்லது அபராதமோ அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். இதற்கு ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்திருக்காங்க. ஏ என்பவருக்கு நீதிமன்றத்தால் பகரப்பட்ட ஒரு தீர்ப்பானை நிறைவேற்றுகையில் அந்த சொத்தை எடுக்க சட்டப்படி கட்டளையிடப்பட்ட ஓர் அலுவலராக இருக்கிற பி என்பவர் ஏ என்பவருக்கு கேடு ஏற்படுத்தும் வகையில் தெரிந்தே அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார். இந்த பிரிவில் விலக்கியுள்ளப்பட்ட குற்றத்தை பி என்பவர் செய்திருக்கிறார். ஏ என்ற ஒரு பெட்டிஷனர், அவர் கேஸ் போடுறார். நிலம் அவருக்கு தான் சொந்தம். நிலத்தை வந்து கையகப்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி போலீஸ் ப்ரொடெக்ஷன் போர்ஸ் வாங்கிட்டாரு. கோர்ட் உத்தரவு போட்டாங்க. அந்த ஆர்டரை எடுத்துட்டு போயிட்டு போலீஸ் ஆபீசர்ட்ட கொடுக்குறாரு, இன்ஸ்பெக்டர் கிட்ட. இதை கைப்பற்றி என்கிட்ட ஒப்படைங்க, நாங்க நிலத்தை வந்து நான் கைப்பற்ற போறேன், நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப சட்டப்படி செய்யப்பட்ட ஒரு நபர் அல்லது ஒரு பர்த் சர்டிபிகேட் நீங்க அப்ளை பண்றீங்க, தாசில்தார் கொடுத்தாகணும். தாசில்தார் பர்த் சர்டிபிகேட் சட்டப்படி கொடுக்க கடமைப்பட்ட ஒரு நபர், அவர் கொடுக்காமல் இருக்கிறார். இதனால வந்து அந்த மனுதாரருக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுது பாருங்க. அப்ப பொது ஊழியராக இருந்து கொண்டு சட்டப்படி செய்ய வேண்டிய ஒரு பணியை செய்யாமல் விடுவதனால் ஒருவருக்கு காயம் ஏற்படுகிறது. மனக்காயம், உடற்காயம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். நஷ்டம் ஏற்படுகிறது, இழப்பு ஏற்படுகிறது. அப்ப 166 ஐபிசி படி அவருக்கு ஓராண்டுகள் சிறை தண்டனை. அண்டர் செக்ஷன் 166A சட்டத்திற்கான அந்த அடிப்படையில் ஒரு வாரண்டை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்றாங்க. வாரண்டை எக்ஸிக்யூட் பண்ணாம ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்கிறாரு. உடனே நம்ம என்ன பண்ணலாம்? அந்த போலீஸ் ஆபீசர் மீது வழக்கு போட முடியும். ஏன்னா டைரக்ஷன் அண்டர் லா. அப்ப பப்ளிக் சர்வெண்ட், if he is being a public servant disobeying direction under லாவாக இருக்கும் பட்சத்தில் நம்ம we can be prosecuted him, நம்ம அவர் மீது வந்து வழக்கு தொடுக்க முடியும். கிளாஸ் ஏல சொல்றீங்க, ஒரு குற்றம் தொடர்பாக அல்லது ஏதேனும் ஒரு விடயம் தொடர்பாக புலன் விசாரணை செய்யும் நோக்கத்தின் பொருட்டு நபர் ஒருவரை இடம் ஒன்றிற்கு வரவழைப்பதற்கு சட்டம் தடை செய்திருப்பதை தெரிந்து கொண்டே அந்த பொது ஊழியர் கீழ்ப்படிய மறுப்பது. 16 வயசு கீழே 18 வயசு கீழே இருக்கக்கூடிய பெண்களை வந்து காவல் நிலையத்துக்கு வரவழைத்து விசாரிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதை மீறி ஒரு போலீஸ் ஆபீசர் 16 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சிறுமியை காவல் நிலையத்துக்கு வரவழைத்து விசாரிப்பது என்பது சட்ட விரோதம். சட்டம் சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு விரோதமாக அவர் நடந்து கொள்கிறார் என்ற அர்த்தம். இதான் கிளாஸ் ஏ. கிளாஸ் பில சொல்றாங்க, பொது ஊழியர் ஒருவர் எந்த வகையில் புலன் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று சட்டத்தால் ஒழுங்குபடுத்தி சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வகையில் இல்லாமல் ஒருவருக்கு கெடுதியை ஏற்படுத்தும், ஒருவருக்கு கேடை உண்டாக்கும் வகையில் தெரிந்தே சட்டத்திற்கு கீழ்ப்படிய மறுக்கிற ஒரு பொது ஊழியர். கிளாஸ் பில சொல்றாங்க 154 பெண்கள் சம்பந்தமான ஒரு குற்றமாக இருக்கும் பட்சத்தில் அதன் கீழ் தண்டிக்கக்கூடிய குற்றங்கள் தொடர்பான தகவலை பதிய மறுப்பது. ஒரு 354 அல்லது ஒரு 509, ஒரு 376, அதுல ABCD எல்லாம் வருது. இது போன்ற குற்றம் நடந்திருக்கு, கேஸ் போடுங்கன்னு சொல்றோம், கேஸ் போடாம இருக்காங்க. அப்ப அந்த போலீஸ் ஆபீசர் மீது நம்ம வழக்கு போட முடியுமா? தாராளமா போடலாம். அண்டர் செக்ஷன் 166 கிளாஸ் கே ஏவின் அடிப்படையில், அண்டர் செக்ஷன் 166 கேபிட்டல் ஏவின் அடிப்படையில் அந்த போலீஸ் ஆபீசர் மீது வழக்கு போட முடியுமா? தாராளமா போடலாம். அப்ப இந்த குற்றங்கள் தொடர்பாக தொடுக்கப்படும் தகவலை பதிவு செய்ய மறுக்கும் பொது ஊழியருக்கு ஓராண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது சிறை தண்டனை அபராதம் ரெண்டு சேர்த்து விதிக்கப்படும். ரேப் ரிலேட்டட் பெண்கள் சம்பந்தமான கேஸ் இருக்கு, நடந்திருக்கு, எஃப்ஐஆர் போடுங்க, எஃப்ஐஆர் போட மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப அந்த போலீஸ் ஆபீசர் மீது கேஸ் போட முடியுமா? தாராளமா போடலாம். அதே போல ரேப் ரிலேட்டட்ல பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வராங்க, அது பொது மருத்துவமனையா இருக்கலாம் அல்லது வந்து தனியார் மருத்துவமனையா இருக்கலாம் அல்லது கார்பரேஷன் மூலமாக பாதிக்கப்பட்டவங்க வராங்கன்னா அவங்களுக்கு சிகிச்சை அளிச்சே ஆக வேண்டும். 357C படி வகைங்களுக்கு முரண்படுகின்ற பொழுது அவருக்கு ஓராண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். இதெல்லாம் 3/2/2013 தான் கொண்டு வராங்க. நிர்பயானுடைய இறப்புக்கு பிறகு